Praise the Lord. Hallelujah. 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 கரங்களை உயர்த்தி அப்படி தேவனை பயன்படும். பரிசுத்த ஆவியானவரே, என் மேல் இறங்கி வாருமையா. பரிசுத்த ஆவியானவரே, என் மேல் இறங்கி வாருமையா. புது படைப்பா என்னை மாற்றிடவே, என் மேல் இறங்கி புது படைப்பா என்னை மாற்றிடவே, என் மேல் இறங்கி கேட்டிடும் தேற்றரவாழவே, எந்த தாயங்களே, கேட்டிடும் தேற்றரவாழவே, எந்த தாயங்களே, இயேசுவுக்கு சாட்சியாக வாழ்ந்திட எனக்கு உதவிடுமே. இயேசுவுக்கு சாட்சியாக வாழ்ந்திட எனக்கு உதவிடுமே. ஊற்றுமையா ஊற்றுமையா குணமாக்கும் உந்தன் வல்லமையை. ஊற்றுமையா ஊற்றுமையா குணமாக்கும் உந்தன் வல்லமையை. உங்களோட காணலும் செவிட கேட்கணும், உடவர் நடக்கணும், ஊமைய பேசணும். உங்களோட காணலும் செவிட கேட்கணும், உடவர் நடக்கணும், உமைய பேசணும். பரிசுத்த ஆவியானவரே, என் மேல் வாருமே. பரிசுத்த ஆவியானவரே. Thank you, Holy Ghost. Shakata rapa pa 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 pa. Shakata rapa pa 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 pa. பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஆண்டவரே ஆராதனை இந்த கூட்டங்களில் இறங்கி வந்து நடத்துவீராக. Yes Lord. Ura bashia ura ba ba ba. Ura shanda. ஆவியில நிறைந்து ஆவியோடு பாடுவேன், கருத்தோடு பாடுவேன். Amen. Shaka. ஆவியில நிறைந்து ஆவியில அந்த பாசை குணமாக்கும் உந்தன் வல்லமையை. ஊற்றுமையா ஊற்றுமையா குணமாக்கும் உந்தன் வல்லமையை. பொருளை காணணும், செவிட கேட்கணும், உணவை நடக்கணும், உண்மைய பேசணும். ராமாட்சியம் பரபா உங்கள் காணதல் கேட்கணும், உண்மைய பேசணும். பரிசுத்த ஆவியானவரே, என் மேல் இறங்கி வாரும். அபிஷேகம் இல்லாத ஒருவேளை அந்நிய மாச வரங்கள் இல்லை எனக்கு. இப்ப எனக்கு அக்கினி வேணும், இந்த வல்லமை வேணும். கர்த்தருடைய ஆவியானவரை நிரப்பணும். ஹல்லேலூயா. ஜெபத்தோடு கூட இந்த பாடலை பாடும்போது அநேகரை கர்த்தர் தொடுவார். என்னுடைய வல்லமை இறங்கி வரும். அவர் இறங்கி வருவார். அவர் கூப்பிடும் போது இறங்கி வந்து நிரப்புவார். உங்களுடைய receive the power. Receive the power. Holy Ghost. ஒரு புது பலனை கொடுப்பார். Holy Spirit. Hallelujah. Hallelujah. இயேசு போய் சொன்னாங்க,
போகிறதுக்கு முன்னால் பூமியை விட்டு போய் தேற்றவான் அனுப்புறேன்னு சொல்லு. அல்லேலூயா. ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் அவர் தான் சகல சத்தியத்துக்குள் நடத்துகிறார். நான் என்றைக்கு அவரை குறித்து அறியணும்னு ஆசைப்பட்டனோ ஊழியத்துல மிகப்பெரிய வித்தியாசத்தை பார்க்கிறேன். அல்லேலூயா. வாழ்க்கையில வித்தியாசத்தை பார்க்கிறேன். கரங்களை உயர்த்தி ஆவியானவரே உம் அறியும்படி எனக்கு கிருபைதாங்கப்பா. ராகா ஷாகா பாராதா பாகாபா ஹோலாகா ஷாகா பாதாரா பாகாபா ராயா பாபா ஹோலாபா சாகாதா லாபாகாபா நாமா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு வேண்டிய கிருபைகளை கொடுப்பார். அவர் மிக 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 அருமையான ஆசீர்வாதமான டீச்சர், போதிக்கிறவர். பல நேரங்கள்ல வேதத்தினுடைய ஆளுங்களை கற்றுக் கொடுப்பார். வரதுக்கு முன்னாலேயே அறிவிச்சிருவார், இது சம்பவிக்கும், விளக்குவார். அப்படி எத்தனையோ அற்புதங்கள் வாழ்க்கையில செய்திருக்கிறார். முதல் வாலிமா நாங்க பாடல் கற்றுக் கொடுத்தாரு. எல்லா பாடலுமே பரிசுத்தம். அப்படி ஸ்டேஜில் இருக்கும் போதே பாடலை கொடுப்பாரு. அப்படி பாடல்கள் தான். பாட்டு கட்டி எழுதுற ஆள் கிடையாது. தேவன் கொடுக்கறத பாடுறேன், ஆண்டவர் கொடுக்கறத. அப்போ பாடல் போட்டு ஒரு CD முதல்ல வெளியிடணும்னு நினைக்கும் போது ஆண்டவர்கிட்ட கேட்டேன், முதல் பாட்டு எந்த பாட்டு ஆண்டவரே போல்? அதை கேட்கும் போது இந்த பாட்டை கொடுத்தார். பரிசுத்த ஆவியானவரே என் மேல் இறங்கி வாருமையா. இது பல ஆண்டுகளாச்சு. யூடியூப்ல வெளியில கூட போடல. நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போற இடங்களை மட்டும் பாடிக்கிறேன். ஒருவேளை இந்த ஆண்டு வெளியில இடம் கர்த்தர் உதவி செய்வாரா? காரணம் என்னவென்றால் தெய்வ பிள்ளைகளே, ஆவியானவர் தான் நம்மளை தேற்றவர். நம் வாழ்க்கையில இயேசுவுக்கு சாட்சியாக வாழ வேண்டும் என்றார், கிறிஸ்துவினுடைய கட்டளைகளுக்கும் உபதேசங்களுக்கும் கீழ்ப்படிந்தபடி நடக்க வேண்டும் என்றார், பரிசுத்த ஆவியானுடைய உதவி இருந்தால் மாத்திரமே முடியும். தெய்வ பிள்ளைகளே, சொந்த புத்தியில, சொந்த பலத்துல, மூளை அறிவுல நம்ம ஏதாவது அறிஞ்சு வச்சிருக்கிறதுல நடக்கவே நடக்காது. நம்மை நடத்துகிறவர் பரிசுத்த ஆவி என்ற உண்மையை நான் கற்றுக்கொண்ட தெய்வ பிள்ளைகளே, அவராலே அன்றி, பரிசுத்த ஆவியானவரால் அன்றி நம் தேவனுடைய வார்த்தையை சாட்சியோடு வாழ முடியாது பிள்ளைகளே. அவரே நம்மை சாட்சியாக வாழ வைக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் சாட்சியாக வாழ. நான் இதுவரை தண்ணீர்ல முழுகி ஞானஸ்தானம் எடுக்கலன்றவங்களா கைகளை உயர்த்தும்படியாக கேட்கிறேன். 2 பேர் தானா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. சார் பிரைஸ் எல்லாம் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளில் கூட ஆவியான குறித்தே நம்ம கேட்போம். நானும் காலையில மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன். அந்த மெசேஜ் கொடுக்க முடியல. இப்பவும் மெசேஜோடு தான் வந்தேன். அந்த மெசேஜுக்கு முன்னால் இப்போ ஆவியானவர் குறித்து பேசும்படியாக அனுக்கிரகம் செய்வார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பல நேரங்களில் பார்த்துருக்கிறேன், போற இடத்துலலாம் இப்படிதான் பிரச்சனை. பிரச்சனை இல்லை, எனக்கு தான் பிரச்சனை. ஆண்டவர் கரி சரியா நடத்துகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எதையும் சொல்லணும்னு வருகிறனோ அப்பொழுது செய்தியில கர்த்தர் வேற காரியங்களை கொடுக்கிறார். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ அதையே கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் வாழ்க்கையில செழிக்கணும்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேர் வாழ்க்கையில ஞானமாய் வல்லமையா நடக்கும்னு நினைக்கிறீங்க? நம்முடைய மூளை அறிவுல நடக்காது என்பதை மனதில் நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது வேதம் சொல்கிறது வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பாருங்க தேவ பிள்ளைகளே. 11:2 வாசிக்கிறோம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்த the same Holy Spirit, அதே பரிசுத்த ஆவியானவரை வாக்கு கொடுத்ததுபடி கர்த்தர் நமக்குள்ள கொடுத்திருக்கிறார் தெய்வ பிள்ளைகளே. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை ஒரு ஊழியர்கிட்ட ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் என்ன சொன்னாரா, நீங்க என்னை சர்ச்சில் கடைசியா வச்சிருக்கீங்கன்னு சொன்னார். ஹல்லேலூயா. உடனே இந்த ஊழியக்காரர் கேட்டாரா, எப்படி நான் உங்களை கடைசியா வச்சிருக்கிறோம் அப்படின்னு கேட்டார். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். எப்பவுமே பாஸ்டர்
பாசஸ் நாங்கள் சொல்லக்கூடியது கடைசியாக சொல்லுவோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் உங்கள் அனைவரோடும் கூட இன்றென்றும் சதா காலங்களும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். அப்படின்னு இதுதான் செய்றீங்கன்னு சொன்னார் ஆண்டவர். என்னை நீங்க கடைசியா வச்சிருக்கிறீங்க சபையில். அல்லேலூயா சொல்ல மாட்டேங்க. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவப்பிள்ளை, என்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை முதன்மையா வைக்கிறோமோ, எந்த மனுஷன் யாரெல்லாம் வைக்கிறீங்க, அவர் தான் டீச்சர், அவர் தான் சொல்லிக் கொடுப்ப வேதத்தினுடைய ரகசியங்கள். நானும் தியாலஜில இன்னும் பல காரியங்களை நிறைய இடத்துல படிச்சு பார்த்தேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு, இன்னைக்கு நானும் ஐயா கூட பேசணும், ஒவ்வொரு காலேஜ் அல்லது ஒவ்வொரு தியாலஜ் ஒவ்வொரு காரியம் தான் ஒரு குறிப்பிட்ட தேவப்பிள்ளையே. பரிசுத்த ஆவியானவர் சொல்லிக் கொடுக்கறத பார்த்தீங்கன்னா, அவர் இயேசுவை குறித்து சொல்லிக் கொடுப்பார். அவர் கனிகள் நிறைந்த இயேசுவை போல வாழ்ந்து வல்லமையோடு இருந்து சாட்சியா இருந்து அந்த பரலோகத்துக்குரியவர்களை சொல்லிக் கொடுப்பார். இந்த பூமியில எப்படியெல்லாம் சுவிசேஷத்தை அறிவித்து எப்படி ஜெபிக்க வேண்டும் சரியாய் வேதத்தின்படி கற்றுக் கொடுப்பார். இதை நான் அறிந்து கொண்டேன் அவருடைய பார்த்து. அல்லேலூயா. நான் அநேக காரியங்களை தேடி தேடி பார்த்தேன், அநேக இடங்கள்ல கற்றுக்கொள்ளும்படியாக. ஆனா நான் உங்களோடு சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவர் சரியாய் கற்றுக் கொடுப்பார். தேவ பிள்ளைகளே, பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் சரியாய் கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். எத்தனை பேர் ஆவியானவருக்கு இடம் கொடுப்பீங்க? எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானவரை கூப்பிடுவீங்க? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அவர் தேற்றுவார். தேவ பிள்ளைகளே, நீங்க குழப்பமான நிலையில ஆனா வேதத்தை படிக்க வைப்பார். நீங்க எப்பெல்லாம் ஜெபிச்சு இங்க பாருங்க, அவர் போதிச்சு வேதத்தினுடைய ரகசியங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். வேதம் படிக்காம இருக்கவே முடியாது. இல்லையா சொல்லுங்க. நான் முதல்ல ஆவியானவர் சொல்றதுக்கு முன்னால சில காரியம் நம்ம ப்ரிப்பேர் ஆகிக்கணும். அதை குறித்து சொல்ல போறேன், கவனமா கேளுங்க. அல்லேலூயா. கேர்லெஸ்னஸ், அக்கறை இல்லாத ஒரு காரியம். இரண்டாவது சோம்பேறித்தனம். அல்லேலூயா சொல்ல மாட்டேங்க. அல்லேலூயா. அப்புறம் அசட்டத்தனம். அப்ப இந்த ஏனோ தானோன்னு சொல்லுவாங்களே, இது இருந்தா அல்லேலூயா நம்முடைய லைஃப்ல அநேக நஷ்டங்களுக்கு நேராக போய் கொண்டிருக்கும் அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. என்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நீங்க கூப்பிடுறீங்களோ, அவர் வந்தா ஞானத்தையும் உணர்வையும் கொடுத்து ஞானத்தை கொடுப்பார். பிளானிங் லைஃப். அல்லேலூயா சொல்லுங்களேன். உணர்த்துவார். பைபிள் படி, ஜெபம் பண்ணு, நன்மை செய்ய. அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு இன்னைக்கு வேணும்? குழப்பமான நிலைமையில, முடிவெடுக்க முடியாத நிலைமையில ஆலோசனையும் கொடுப்பார். பலவீனமான சூழ்நிலையில் ஆவிக்குரிய பலவீனங்கள், மாம்சப்படியான பலவீனங்கள், வேலனை கட்டளிட்டுவார். அல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் எல்லாம். அடுத்ததாக அறிவு கொடுப்ப, நாலேஜ். இயேசுவை பத்தி அறிகிற அறிவு, தேவனை அறிகிற அறிவு. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி, ஆவியானவரே நீங்க இறங்கி வா. பிரைஸ் எல்லாம். காத்திருக்க வேண்டும். ஆவியானவருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். பிரைஸ் எல்லாம். நீங்க பரிசுத்த ஆவியானுடைய வரங்களை, அதுல விசேஷமாக அந்நிய பாஷை வரங்களை நீங்க பேசும்போது சம்பவிக்கிற ரகசியங்களை பேசிக்கொண்டிருப்பீர்கள். நம்ம லிமிட்டா வச்சுக்கிறோம், அதனாலதான் லிமிட்டா ஒரு கொஞ்சமா கிடைக்குது. நீங்க அதிகமா செயல்படும் போது அதிகமாய் ஆண்டவர் வெளிப்பாடுகளை கொடுப்பார். அல்லேலூயா. பாருங்க, ஒரு ஆஸ்பத்திரியில காத்து நிற்கிறதுக்கு ரொம்ப நேரம் நிற்போம். ஒரு டாக்டர் பார்க்க, ரேஷன் கடையில பார்க்கும்போது ரொம்ப நேரம் நிற்போம், இன்னும் பல இடங்கள்ல காத்திருப்போம். ஆனா தேவ சமூகத்திலே யார் அதிக விளைக்கறிகளை கொடுத்து தேவ சமூகத்தில் காத்திருக்கிறார்களோ அவர்கள் தேவ பிள்ளைகளே அதிக வல்லமையை பெற்றுக் கொள்வார்கள். ராமேன் சொல்லுங்க. வாழ்க்கை தரமே மாற்றப்படும். என்னுடைய வாழ்க்கையில ஊழியத்துல சாட்சியோடு கூட சொல்லுகிறேன். ஆரம்ப நாட்கள்ல நான் ஒரு அதான் வேலை செய்து கொண்டு ராஜினாமா பண்ணிட்டு ஊழியத்துக்கு வரும்போது வேதனை இருந்தேன். ஐயோ, ஒன்றும் படிக்கல, என்ன தெரியும் ஊழியத்தை பத்தி? தெரியும், பிரசங்கம் பண்ணுவோம், பாட்டு படிவோம், எல்லாமே தெரியும். ஆனா வேதத்தை ஒழுங்கா கிரமமா படிக்கணுமே. நானும் பல காலேஜுகள்ல என்ன பண்ண வேணும், அந்த கரஸ்ல படிக்கணும்னு ஆசைப்படுவேன். ஆனாலும் எனக்கு ஒரு திருப்தி கிடைச்ச பாடு இல்லை. ஏதோ படிச்சிருக்கேன், தெரிஞ்சிருக்கேன், இன்னைக்கு வரை தெரியாது. டெய்லி படிக்கணும் 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 தெரியணும்னு தான் வருது. அப்போ ஆரம்பத்தில் போய் எப்படி இருந்திருக்கும் நினைச்சு பாருங்க. அப்போ
என்ன ஆண்டவரே செய்ய, என்ன ஒண்ணு இப்படி வந்துட்டேன்னு கேட்கும் போதுதான் பரிசுத்த ஆவியானவர் சில காரியங்களை அவர் வெளிப்படுத்தி கொடுத்தார் தேவ பிள்ளைகளே. அப்போ நான் 9 மணிக்கு மேல சாப்பிட்டுட்டு படுக்கும்போது ஆண்டவர் உணர்த்துவாரு. பிள்ளைகள்லாம் தூங்கி, மனைவி பிள்ளைகள்லாம் தூங்கின உடனே மெதுவா அவங்களுக்கு தெரியாம பைய எழுந்து அடுத்த ரூம்ல வருவேன். வந்தா ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்குவேன், அதில் தண்ணி, இன்னும் ஒரு டவலை வச்சுக்குவேன். அவ்வளவுதான். ஆண்டவர் சொல்லி கொடுப்பார், ஆவியில சோமன் அன்னைய வாசியில செவின்னு சொல்லி உணர்த்துவார். நான் உடனே அப்படியே கீழ்ப்படிவேன். ஆபிரகாமோடு ஆண்டவர் பேசினாரு. ஆபிரகாம் இருக்கும்போது பைபிள் இருந்ததா? ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேன். எனக்கு பைபிள் காலேஜ் இருந்ததா? தேவன் இருந்தார். கரங்களை உயர்த்தி எத்தனை பேர் தேவன்கிட்ட படிக்கணும்னு நினைக்கிறீங்க? அல்லேலூயா. நீங்க காத்திருந்தீங்கன்னா சொல்லி கொடுப்பார் அநேக ரகசியங்கள். தேவ பிள்ளைகளே, நான் சொல்ற தேவ சமூகத்தை போல வேறு ஒரு இடம் உள்ள நான் தேடி பார்த்ததில்லை. உங்களோடு சொல்ல உங்களை பலப்படுத்தும்படியாக. ஒருவேளை படிப்பறிவு இல்லாண்டு எனக்கு படிக்க தெரியாதப்பா, நான் என்ன செய்வேன், நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன். உங்களுக்கு டீச்சரை கொண்டு வருவார், உங்களுக்கு நேரம் வந்து சொல்லி கொடுப்பாரு. ஒரு டெலிவிஷன் ஆன் பண்ணுவீங்க, இல்லை பாஸ்டர் வருவீங்க, பாஸ்டர் நீங்க கேட்கறது கரெக்டா பேசுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவர் செய்கிறது பயங்கரமா இருக்கும். சார் நான் என்ன பண்ணேன், இரவுல உட்கார், சரி உட்காருவோம், ஜெபம் பண்ண ஆண்டவர் உணர்த்துறாருன்ட்டு எப்படி நல்ல தூக்கம் தூங்குற நேரத்துல எந்திரிச்சு ஜெபம் பண்ண உணர்த்துவார். தட் இஸ் த வாய்ஸ் ஆஃப் காட். வாய்ஸ் ஆஃப் காட் வந்து உங்களுக்கு வந்து உள்ளத்துல ஒரு பயங்கர உணர்வு கொடுத்துக்கிட்டே உணர்த்துவார் தேவனுடைய காரியங்கள்ல. தேவன் பேசுற விதங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. உங்க உள்ளத்துல அப்படி ஒரு காரியங்களை செய்ய ஆண்டவர் உணர்த்தும் போது, அப்புறம் பார்த்துக்கிறேன், நாளைக்கு பார்த்துக்கிறேன்னா ஆண்டவருக்கு நிறைய பேர் இருக்காங்க, யாரை வேணாலும் பார்த்து ஜெபிக்க வச்சிருவார், யாரை வேணாலும் எழுப்பி விட்டுருவார். நம்ம கிடைக்கிற சான்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, டோன்ட் மிஸ் யுவர் சான்ஸ். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் யாரை வேணாலும் எழுப்பி விட்டுருவார். சார் நான் என்ன செய்தேன், எழுந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். டேபிளே ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆரம்பம் கொஞ்ச நேரம், தூங்குற நேரம் வச்சுன்னு இந்த தண்ணி வச்சிருந்தேன் பாருங்க, இதெல்லாம் எனக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன். கண்ணை தொடச்சிட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சா அவ்வளவுதான். கொஞ்ச நேரம் போனது மாதிரி இருந்துச்சு, பார்த்தா விடிஞ்சிருச்சு. இல்லையா சொல்ல மாட்டேன்னீங்களே. அதன் பிறகு வேதத்தை படிக்க படிக்க வேதத்திலிருந்து வெளிப்பாடு கொடுப்பார். உண்மையிலேயே கேஜிவி டேக்ஸ் அந்த பைபிள் ஆங்கிலத்தில், நான் மேக்சிமம் நான் தமிழ் மீடியம் தான் படித்தேன், ஆனால் படிக்கிற பைபிள் தான் ஆங்கிலத்தில். கர்த்தர் பாருங்க எப்படி சொல்லி கொடுக்குறேன். நான் ஆண்டவர் வெளிப்படுத்துவார் தேவனுடைய வார்த்தைகளை. நான் சும்மா அப்படி பார்ப்பேன். அந்த பைபிளை படித்து பார்க்கும்போது எந்த ரெஃபரன்ஸ், எந்த ரெவல்யூஷன் கொடுக்குறாரோ அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய படித்தவங்க அதை ஆராய்ச்சி பண்ணி படித்தவங்களுக்குள்ள எழுதி வச்சிருப்பார். நான் இந்த எஸ்டேட் ஓனர்ட்டு கூட சொல்லுவேன், ஆமா கர்த்தர் செய்கிறது எப்படியா இருக்குதுன்னு. அல்லேலூயா சொல்லுங்க. தேவ பிள்ளையே, ஜெபத்தோடு கூட நீங்க படிக்கும்போது அல்லேலூயா ஆண்டவர் அநேக வெளிப்பாடுகள் உங்களுக்கு கொடுப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய பாதம், கர்த்தருடைய சமூகம் என்பது மிக முக்கியம். பரிசுத்த ஆவியானவரை நீங்க நேசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அல்லேலூயா அவர் உங்களை தேவ சமூகத்துல அல்லேலூயா கொண்டு வந்து உங்களை ஜெபிக்கிறவர்களாய் மாற்றி விடுவார். நீங்க எந்த காரியத்தை கவலைப்பட வேண்டாம். நான் உங்களோடு சொல்லுகிறேன், எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். பிரைஸ் காட். நீங்க துன்பப்படுகிறவர், அதான் அலாரம். காலையில 4 மணிக்கு அலாரம் வச்சுட்டு ஒருவேளை தூங்குவீங்க, இனி ஒரு அலாரம், அது பேர் தான் துன்பம். துன்பப்படுகிறவன் ஜெபம் பண்ண கடவன். இல்லையா சொல்ல மாட்டேனீங்களே. யாக்கோபு புத்தகத்துல பாருங்க, நமக்கு வர துன்பங்களை எதில் ஜெபம் பண்ணுவதற்காக. அல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபிப்பீங்க? கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் அன்னைய பாஷையில், அப்படி பாஷை இல்லை இனி வரங்கள் கிடைக்கலன்னா ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கு ஆண்டவர் நிரப்புவார். நீங்க ஜெபிக்க 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 வெளிப்பாடுகளை கொடுப்பார் தேவ பிள்ளைகளுக்கு. அதன் பிறகு ஆவியானவரை குறித்து அல்லேலூயா அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். நான் உங்களோடு சொல்லுகிறேன், இனி வேதத்துக்குள்ள போக போறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் 3 வித அனுபவங்களோடு கூட நம்ம மத்தியில இறங்கி வருகிறார். ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் காட். நீங்க அதை கவனமாக கவனிக்க வேண்டும். நம்பர் 1 வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை வாசிக்க கேட்போம். எனக்கு இதுல ஆங்கிலத்திலையும் கிடைக்குங்களா?
ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேல ஆங்கிலத்தில் தமிழ் அண்ட் இங்கிலீஷ். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கு உடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டார். அவர் உடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். And I will pray the Father, and he shall give you another comforter, that he may abide with you forever. தேவர்கள் இங்க பார்க்கிறோம் முதல் அனுபவம். Praise the Lord. முதல் அனுபவம் பரிசுத்த ஆவியானவர் கூட இருப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். With you. இன்னைக்கு பாருங்க, அநேகர் புதுசா வந்திருப்பீங்க, ஒருவேளை இன்னைக்கு தான் சர்ச்சைக்கே வந்திருப்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது நீங்களா தற்செயலா வரவில்லை. எப்பொழுது பரிசுத்த ஆவி, அநேக பரிசுத்தவான்கள் விண்ணப்பம் பண்ணிட்டு இருப்பார், அநேகர் ஜெபித்துக் கொண்டிருப்பார். அநேக ஜெபத்தை கேட்டு கர்த்தர் என்ன செய்வார் என்றால் ஆவியானவர் இயேசுவிடத்துல கொண்டு வரும்படியாக. அல்லேலூயா சொல்லுங்க. அன்றைக்கு சிமியோன் என்று ஒரு மனுஷன், அல்லேலூயா, ஆவியானுடைய ஏவுதல் நாள் ஆலயத்துக்கு போனார். ஆலயத்துக்கு போறது எதற்கு? இயேசுவை கொண்டு வருவாங்க, இயேசுவை பார்ப்பதற்கு. இன்றைக்கு தேவ பிள்ளைகளே ஆலயத்துக்கு கொண்டு வருவது பரிசுத்த ஆவியானவரை கொண்டு வருகிறார். பரிசுத்த ஆவியானவர் இயேசு இடத்துல வர முடியாது, இயேசு அறிய முடியாது. பிள்ளைகளே இல்லையா சொல்ல மாட்டேன். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நான்கார் ஒரு இல்லையா சொல்லுங்க. ஆவியானவர் தான் எங்க கொண்டு வரார் சொல்லுங்க? சர்ச்சை கொண்டு வரார், இயேசு அறியும்படியாக கொண்டு வருகிறார். ஃபர்ஸ்ட் அனுபவம். ஒரு பாயம் பாருங்க, மனம் எத்தனை பேர் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, எவ்வளவு பேர் சொன்னாலும் எழுத்து பேசுவாங்க, அல்லது கீழ்ப்படிய மாட்டாங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடும் போது டோட்டல் சேஞ்ச். அதனாலதான் உங்களோடு சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியில நிறைந்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று. நான் ஒரு பாடலை பாடும், அந்த பாடல்ல பார்த்தீங்கன்னா கர்த்தரனோடு திடீரென்று இந்த பாடலை கொடுத்தார். அது உண்மை ஊழியங்களை நடக்கிறத நான் பாடலாம் பாடுகிறேன். ஈ மைனர் மக்களை அதுல பார்த்து ஜெபித்திடு ஜெபித்திடு அப்படின்னு ஒரு பாடல். அதுல பாத்தீங்கன்னா நம்ம ஆவியில ஜெபிக்கும் போது நடக்கிறது பாருங்க. ஜெபித்தீடு ஜெபித்தீடு எழுப்புதல் எழுப்புதல் தேசமெங்கும் பரவி செல்லும். நீ ஜெபித்தீடு ஜெபித்தீடு எழுப்புதல் எழுப்புதல் தேசமெங்கும் பரவி செல்லும். இரவெல்லாம் ஜெபித்திடு, இருள் எல்லாம் ஒழிந்திடும். இரவெல்லாம் ஜெபித்திடு, இருள் எல்லாம் ஒழிந்திடும். எனவே ஜெபித்தீடு ஜெபித்தீடு எழுப்புதல் எழுப்புதல் தேசமெங்கும் பரவி செல்லும். நீ ஜெபித்தீடு ஜெபித்தீடு எழுப்புதல் எழுப்புதல் தேசமெங்கும் பரவி செல்லும். ஆவியில் நிறைந்து ஜெபிக்கையிலே அந்த கிரியைகள் அழிந்திடுமே. ஆவியில் நிறைந்து ஜெபிக்கையிலே அந்த கிரியைகள் அழிந்திடுமே. அற்புத அதிசயம் நடந்திடுமே, அற்புத அதிசயம் நடந்திடுமே. ஜனங்கள் இயேசுதான் தெய்வம் என்று அறிந்து கொள்வார், ஜனங்கள் இயேசுதான் தெய்வம் என்று அறிந்து கொள்வார். எனவே ஜெபித்தீடு ஜெபித்தீடு எழுப்புதல் எழுப்புதல் தேசமெங்கும் பரவி செல்லும். அல்லேலூயா. ஆவியில ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுவார். தெய்வ பிள்ளைகளே ஒரு ஆமென் சொல்லுங்க. அநேக குடிகாரங்க, கிறிஸ்துக்கு விரோதமா செய்யறவங்க வாழ்க்கையில பார்த்திருக்கிறதே பிள்ளைகளே, விரோதமா எழும்புறவங்களை கூட கொண்டு வந்து போடுவார். ராமைன்னு சொல்லுங்க. குடிக்கிற கணவன், ஐயா குடி வெறியினால் நிம்மதியே இல்லையா வாழ்க்கையில? தேவ பிள்ளையே, நீ ஆவியில ஜெபம் பண்ணி பாரு. நான் சொல்லுவேன், லேசான காரியம், கலங்காதீங்க. ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகத்தை பெற்றுட்டு ஆவியில ஜெபம் பண்ண எல்லாம் சரியா போயிடும். அவங்க கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு அம்மாலாம் வந்தது,
வந்து அழுதுட்டு வந்துச்சு. ஏன் வீட்டுக்காரர் இப்படி அப்படி பிரச்சனைன்னு சொல்லி கண்ணீரோடு வந்தது. பார்த்தேன், அடுத்த வாரம் உன் வீட்டுக்காரங்க வந்து ஆராதிப்பான் அப்படின்ட்டு. உடனே அந்த அம்மா எப்படி, நான் சொல்றது மட்டும் செய்யுங்க. என்ன மாஸ்டர் செய்யணும்? இதை செய், எதிர்த்து பேசாத. இல்லையா சொல்ல மாட்டேனீங்களே. ஏசப்பா ஏதாவது அடிக்கும்போது எதிர்த்து பேசினாரா? நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்றீங்க. பயமுறுத்தினாரா? அமைதியா சகிச்சுக்கோங்க, வாயே பேசாதீங்க, செவம் மட்டும் பண்ணுங்க, ஆவியில நிறைஞ்சு அவருக்கு என்ன விருப்பமோ அதெல்லாம் செஞ்சு கொடுங்க. இல்லையா சொல்லுங்களேன். நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுறதுக்கு என்னன்னா பண்ணியிருப்போம் நமக்கு தானே தெரியும். ஒரு இல்லையா சொல்ல மாட்டேனீங்களே. ஏதாவது ஆண்டவர் நமக்கு எதுவும் தீங்குலையா போட்டாரு? பொறுமையா என்ன பண்ணாரு? பார்த்துக்கிட்டே இருந்து சாப்பாடு, நேரத்துக்கு சாப்பாடு, தண்ணி, பாதுகாப்பு, ஏதாவது குறை வச்சாரா? ஒரு இல்லையா சொல்ல மாட்டேனீங்களே. அந்த ஆவியானவர் இப்ப நமக்குள்ள வந்துட்டாருன்னா நம்ம இப்படி இருக்கணும் மற்றவங்கள்ட்ட. இல்லையா சொல்ல மாட்டேன்றீங்களே. இதை செய்யுங்கம்மா, வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். ஒரு அடுத்த வாரம் இந்த இடத்துல வந்து இடமும் சொல்லிட்டு இந்த இடத்துல ஆராதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அம்மா இதை நினைச்சிட்டு மாஸ்டர் இப்படி சொல்லிட்டாங்களே, வேதனையோடு வந்த அம்மா போறாங்க. போய் அவங்க ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த வாரம் வந்துட்டாரு. திடீர்னு நான் கண்ணை திறந்து பார்க்கிறேன், ஒருத்தர் இப்படியே ஆடிட்டு இருந்தாரு. என்னடா இப்படின்னு யாருன்னு பார்த்தா, போன வாரம் சொன்னவரு இந்த வாரம் அடிச்சு துன்புறுத்தின மனுஷன் வந்து முன்னால தேவனை துதிக்க. தேவ பிள்ளையே, ஆவியானவர் பழுத்த கிரியைகளை செய்வார் உங்க வாழ்க்கையில. எத்தனை பேர் ஆவியானவருக்கு இடம் கொடுப்பீங்க? குழப்ப போது பயத்தோட இல்லை, பரிசுத்த ஆவியில நிறைந்து. உங்களுக்கு தெரியாது நீங்க ஜெபம் பண்ணா ஒருவேளை என்ன பேசுறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. அல்லேலூயா. ஜெபம் பண்ணி கேட்டீங்கன்னா பேசுறதை வெளிப்படுத்தி கொடுப்பாரு. இல்லையா சொல்லுங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஜெபித்து பாருங்க, குடும்பத்தில் அற்புதம் நடக்கும். சர்ச்சுக்கு வராத மக்கள் எல்லாம் சர்ச்சுக்கு வருவாங்க. ஓ தேங்க்யூ ஜீசஸ். உங்களை அறிவில்லை, புத்தி இல்லை, அற்பமா என்னவங்க எல்லாம் உங்களை பார்த்து மரியாதை கொடுப்பாங்க. அப்ப தெரிஞ்சுக்குவீங்க நான் பேசுறத. உங்களை அற்பமா எண்ணி ஒதுக்குனவங்க எல்லாம் பார்ப்பாங்க, எங்கிருந்து வந்துச்சு இந்த ஞானம், எங்கிருந்து வந்துச்சு இந்த. ஹல்லேலூயா. இதுதான் ஆவியானுடைய கிரியை. கூட இருக்கும்போது கூப்பிட்டு வந்து சர்ச்சைக்கு கொண்டு வருவாரு. வித் யூ, உங்களோடு கூட உணர்த்துவாரு. பாவத்தை குறித்து நீ செய்யறது சரியில்லை. அப்பா யாரு சொன்னாலும் கேட்டிருக்க மாட்டோம். நான் ஆவியான ஒரு மூவ் ஆனார்னா ஓ ஏதோ சம்பவிக்கும், உள்ள குத்தப்படும். அல்லேலூயா. உள்ள உணர்த்தப்படும். அல்லேலூயா. தன்னால ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் ரெடி ஆகும். எனக்கு அருமையானது. எப்படி எத்தனை பேர் ஆவியானவருக்கு இடம் கொடுப்பீங்க? பரிசுத்த ஆவியான மட்டுப்படுத்த கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆவியான விட்டு கொடுங்க, இன்னும் அறியணும்னு சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபம் பண்ணி பாருங்க, அற்புதங்கள் நடக்கும், தடைகள் உடைக்கப்படும். எப்ப பார்த்தாலும் வாயில இப்படி சத்தம் வந்துகிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. எப்பவும் துதிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. எப்பவும் ஆண்டவருக்கு இடம் கொடுத்துட்டே இருக்கணும். இந்த பாஷை நம்ம பேசுற ரகசியம், ஆண்டவரும் நம்ம பேசுறது, தேவனோடு பேசுறோம். வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 14:2 எடுத்து வாசித்து பாருங்க. நாம் பேசுவது தேவனோடு பேசி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினான். அவன் பேசுகிறது ஒருவன் அறியாதிருக்கிறபடினாலே அவன் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். என்ன பேசுற ரகசியத்தை நீங்க சாதாரணமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது பல தடைகளை எல்லாம் சாத்தா அப்படியே கேட்பான், கூட நிற்பான். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க. பிரைஸ் காட். சில ரட்சிப்பின் அனுபவம் இல்லாத ஆள் உள்ளே இருப்பான். நல்லதான் ஆள் பேசுவாங்க. நான் பார்த்துருக்கிறேன். என்கிட்டலாம் ஒரு சிஸ்டர் குடும்பம் கொண்டு வந்தாங்க. பாஸ்டர் அப்படி இப்படின்னு பேசிட்டே இருந்தாங்க. பரிசுத்த ஆவியானவரோடு உணர்த்திடுவாரு. உள்ள இருக்கு, ஏய் நீ யாருன்னு ஒரு சத்தம் போட்டு ஆட ஆரம்பிச்சு. அவ்வளோ நேரம் பேச்சு போட்டு மனுஷனை நம்மளை போல ஆளை போல பேசுது. ஒரு இல்லையா சொல்லுங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் உள்ள இருந்து ஆட ஆரம்பிட்டீங்க. சர்பத்தின் ஆவி, வஞ்சிக்கிற ஆவிய. அல்லாஹ் அல்லேலூயா. பிரைஸ் காட். இந்த சர்பத்தின் ஆவி உள்ள இருக்கும்போது என்ன பண்ணும் தெரியுமா? எதிர்த்து பேசும், பயங்கரமா கோபப்படும், வஞ்சிக்கும், ஏமாற்றும், இச்சைக, பிரிவினைக, சபையை உடைக்க பார்க்கும், குடும்பத்தை உடைக்க பார்க்கும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்துட்டாருன்னா சத்துருவுக்கு அங்க இடம் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவருக்கு இடம் கொடுக்க போறீங்கன்னா ஹல்லேலூயா அற்புதம் நடக்கும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. Thank you Lord. அவர் வந்து கூட இருந்து என்ன செய்வாரு? இப்படித்தான் உணர்த்தி சபைக்கு கொண்டு வருவார். பிள்ளைங்க சரியான சத்தியத்தை சொல்லி கொடுப்பாரு. குழப்பமே ஆகாது. பக்கத்துல பார்த்து உங்களுக்கு குழப்பமே இருக்காது. எப்படின்னா இங்க பாருங்க,
நம்முடைய உள்ளத்துல அடிக்கடி கன்ஃபியூஷன் போராட்டம் இருக்கும், அது மாம்சீகமா சிந்திக்கும் போது. ஆனா பரிசுத்த ஆவியானவருடைய சிந்தை, அவர் கொடுக்கிற தேவனுடைய சிந்தை பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவின் சிந்தை அல்ல, ஆவிக்குரிய சிந்தை பார்த்தீங்கன்னா, அது ஜீவனும் சமாதானமுமா இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யூ வில் ஃபீல் ஒரு ஹாப்பியை பார்ப்பீங்க, தெய்வீக சமாதானம். நீங்க எந்த வீட்டுக்குள்ள போறீங்களோ அந்த வீட்டுக்கு சமாதானம். நீங்க யாரோடு பேசுறீங்களோ அவரோடு சமாதானமா இருப்பீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி, ஆவியானவரே நீங்க என்ன நடத்தணும், உங்களுக்கு முதலிடம் கொடுப்ப ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ராபா கஷா கதா ராபா ஓ ராபா கஷா லகதி நெமியங்கா ராபா ஓ ராபா கபா ஷபா ராது ராபா பாபா. ஆவியில பேசுங்க. நீங்க அவருக்காக வாஞ்சியோடு காத்திருங்க. ஒரு லிமிட் பண்ணாதீங்க. எவ்வளவோ அறியணும். தேங்க்யூலா சொல்லுங்க. எவ்வளவோ அறியணும் கர்த்தரை. பிரைஸ் காட். அவரால் மட்டும்தான் ஆழங்களை அறிய முடியும், இந்த வேதத்தினுடைய ரகசியங்களை அறிய முடியும். அல்லேலூயா. கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுப்பார். பிரைஸ் காட். கர்த்தர் இன்னும் ஆழங்களை வெளிப்படுத்துவார். நீங்க யாரா இருந்தாலும் சரி. பிரைஸ் காட். நீங்க படிச்சிருக்கீங்களோ படிக்கலையோ, கர்த்தரை கேட்டீங்கன்னா என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாது உனக்கு எட்டாத பெரிய காரியங்கள் உனக்கு அறிவிப்பேன்னு சொல்ல கர்த்தர் கூட இருக்கும் போது உணர்த்துவார், அறிவிப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு நாள் நான் ஊட்டிக்கு போறேன். பாருங்க, என் மனைவி நான் ஒரு கார் போனா, நைட்டு போன ரூட்டு தெரியாம கொண்டு போயிட்டாங்க. ஒரு காட்டுக்குள்ள போறாங்க. அங்க ரோடே வேற மாதிரி, காட்டு ரோடு மாதிரி. ஏயா இங்க கொண்டு வர பாருங்க. கற்றுக் கொடுக்க எப்படி வேணாலும் செய்வார். நான் இன்னைக்கு செங்கோட்டை வந்தோடனே ரூம்ல உட்காந்து ஜெர்மனி மனைவிட்டு, நீங்க வந்து நல்ல ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுக்குறான்னு நீங்க உட்காந்துருக்கும் போது ஹாலில் நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ண வந்த மாதிரி தெரியும். இங்க வந்து நிறைய கற்றுக்கொண்டு இருக்கிறேன். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. சார் ஊட்டி போன ரூட் முழுது வேற மாதிரி போச்சு. நான் சொன்னேன் கூட இருந்தேன், அந்த ஓட்டு போனேன், என்னையா எங்கேயா கொண்டு போறீங்க? எனக்கு உள்ளெல்லாம் பயங்கரமா குழப்பமா இருந்துச்சு. ஏன் அப்படி யானை வேறு இருக்குன்றாங்க. ஒரு காடு ரோடே கிடையாது, ஒரு மாதிரி காட்டு ரோடு மாதிரி இருக்கு. அதுல போனியா உள்ள போகணும்னு நான் ஒரு பொலீரோ வண்டி எடுக்கணும், ஏன் பார்க்கணுது வாங்கியா போகலான்னு ஊட்டிக்கு போகலான்னு கூட்டு போனேன். ஒரு நைட்டு 10 மணிக்கு. அந்த என்ன நான் அங்கே வச்சிருக்கிற வண்டி 5 லிட்டர் தான் பிடிக்கும். சின்ன ஒரு அந்த மாருதி ஓமினி 5 லிட்டர் தான் அது கெப்பாசிட்டி. அதை வச்சுட்டு போறேன். போயிட்டே இருக்கிற எனக்கு ஒரு மாதிரி போச்சு. என்னைய கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த உன்ன ஊர்ல அங்கே வீடு தெரிஞ்சு அங்கே போகணும். நைட்டு 10 மணி போல எப்படியோ இருட்டுக்குள்ளே போயிட்டோம். போனால் அந்த அம்மா சொல்லுது, அங்கே நேற்றுக்கு 2 நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு ஓமினியை யானை மேய்ச்சி போட்டுச்சு. நாங்கள் ஆண்டவரே சோத்திரம் எங்களை உயிரோடு கொண்டு வந்தீரே, நன்றி ஆண்டவரே. அங்கே பார்த்தா பொலியரோ இல்லை, வேற ஒரு வண்டி நிற்குது. இந்த மனுஷன் என்னடா இதுக்காக நீங்கள் கொண்டு வந்துட்டாருன்னா, காலையில் கேளுங்க, நாங்கள் புறப்புற நேரம் டிவியே இப்படி ஆன் பண்ணாங்க. சின்ன டிவி. நானும் மனைவி ஆன் பண்ணிட்டோம். அதில் வருது, சொல்றார் ஒருத்தர், ஒரு ஊழியக்கார் இப்போ கொஞ்ச நேரத்தில் ஆக்சிடென்ட் ஆயிடுவான், நீ உடனே ஜெபம் பண்ணு அப்படின்னு ஒரு ஊழியக்காரர் பேசுறார். அப்படின்னு ஒரு ஊழியக்காரர், அந்த ஊழியக்காரர் நான் ஜெபம் பண்ண மாட்டேன் இவர் சொல்றாராம். அவர் இப்படியெல்லாம் பண்றாரு, அவருக்கு எப்படி ஜெபம் பண்றது நான் இவர் சொல்ல. இவர் பிரசங்கம் நடந்துட்டு இருக்கு. நாங்க டிவியில சத்தம் மட்டும்தான் வருது, டிவியில பிக்சர் வர மாட்டேன்னு. என் மனைவிட்டு கேளுங்க. அப்போ இந்த ஊழியக்காரர் அவர் எப்படி கொஞ்ச நேரத்தில் ஃப்ளைட்ல போயிட்டு ஆக்சிடென்ட் ஆயிரும், நீ ஜெபம் பண்ணுன்றாரு. இவர் நான் எப்படி அவருக்கு ஜெபம் பண்ணணும், ஆண்டு இல்லை உனக்கு ஜெபம் பண்ணணும்னு இவர் ஜெபம் பண்றாரு. கர்த்தர் என்ன செய்யறாரு, அந்த ஆக்சிடென்ட்டை தடுத்து நிறுத்துறாரு. பாருங்க, இது கேட்ட உடனே ஓடி வந்து அந்த டிவி வைக்கணும். அதோட போனது டிவியில கிடைக்கவே இல்லை, சேனலும் தெரியாது, யாரு பேசினாலும் தெரியும். இன்னைக்கு வரை எனக்கும் என் மனைவி தெரியாது. தேவப்பிள்ளை ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்க ஒரு இரவு பயணம் செய்து அந்த காட்டுக்குள்ள போய் ஒரு சொல்ல மாட்டேனீங்களே, அப்புறம் இதுவரை கண்டுபிடிக்க முடியல. நாங்க எப்படி கேட்க அவங்கள்ட்ட, இந்த சேனல் அந்த டிவி இப்போ பாஸ்டர்னோட டிவியை பார்த்துட்டு இருக்காங்க, போய் கேட்டேன். நாங்களும் அது அந்த ரூம்ல இருந்து என்னென்னமோ பண்ணி பார்த்தோம், வரவே கிடையாது. அல்லேலூயா சொல்ல மாட்டேனீங்களே. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அப்போ தேவ மனுஷனுங்களுக்காக அவன் வழி தவறி போகும்போது விண்ணப்பம் பண்ண பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிற ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் சொல்லி கொடுத்துதான் அதை தடுத்து நிறுத்துறாரு. ஆமென். இப்படி கற்றுக் கொடுப்பார். அப்புறம் பொழியிற கடைக்கெல்லாம் திரும்பி போனேன். போகும்போதுதான் யோசனை பண்ணேன், இது இந்த வார்த்தைக்கு ஆண்டவரை என்னை அனுப்புனீங்க ஊட்டிக்கு. ஒரு வார்த்தையை, ஒரு காரியத்தை, ஒரு ரகசியத்தை சொல்லி அவர் எங்க வேணாலும் போய் செமினார் எடுத்து கொடுத்துருவார், இல்லை எங்க வேணாலும் போய் டீச் பண்ணுவார், இல்லை அவர் நடத்தி காட்டுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் அவர் நடத்தணும்னு நினைக்கிறீங்க? அவர் கற்றுக் கொடுத்தா கற்றுக் கொடுத்ததுமா இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் காட். கரங்களை உயர்த்தி, இயேசுப்பா நீர் எனக்கு கற்றுக் கொடுக்கணும். பரிசுத்த ஆவியானவரே கேளுங்க கேளுங்க. இங்க பாருங்க,
பாஸ்டர் ஒருவேளை நாங்க பேசுறது ஒருவேளை புரியல. இப்ப சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஜீவ வார்த்தைகளை எங்க பாஸ்டர் பேசும்போது, எங்க ஊழியக்காரையா பேசும்போது, அவை முழுவதும் எங்க இதயத்தில் எழுதுங்க. ஆவியானவர் இதயத்தில் எழுதி வைப்பார். எப்படியே ஒரு காலம் மறக்காதபடி அதை உணர்த்தி கொண்டே இருப்பார். கரங்கள் உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. கூட இருக்கும்போது அவர் உணர்த்தி கொண்டு வருவார். இயேசுவை காண்பிப்பாரு. தேவனுடைய காரியங்களை அறியும்படி உங்களை கொண்டு வருவாரு. இன்றைக்கு ஆவியானவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் அவரை கனப்படுத்தி என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய ஊழியங்கள்ல, என்னுடைய ஆண்டவர் குடும்பத்துல ஆவியானவர் இறங்கி வருவீராக, எங்களை நடத்துவீராக. பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துவார். எப்படி கூட இருக்கும்போது இயேசுவிட்ட கொண்டு வந்துடுவார். இரண்டாவது அனுபவம் வாசிக்கிறோம். 16 அந்த வசனத்தை வாசிப்போம். 14ஆம் அதிகாரத்துல 17 பார்த்தோம். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமல் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடைய வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்களே அறிவீர்கள். Even the spirit of truth whom the world cannot receive because it sees him not, neither knows him, but all of you know him, for he dwells with you and shall be in you. இரண்டாவது அனுபவம் தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. நமக்குள் வாசம் பண்ணுகிறார். சத்தமா சொல்லுங்க, எனக்குள் வாசம் பண்ணுகிறார். இந்த இரண்டாவது அனுபவம் அவர் உள்ள வந்துட்டாங்க. என்ன செய்வாரு? அநேகர் கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசி இவ்வளவுதான் நினைச்சுக்கிறாங்க. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். கொஞ்ச நேரம் அப்படியே, ஆமா சர்ச்சுக்கு போனா கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசிட்டு அவ்வளவுதான். தேவ பிள்ளையை அவர் உள்ள வந்தா எதுக்கு வந்திருக்கிறாருன்னா, இயேசு கிறிஸ்துவுடைய குணாதிசயங்களை அதன்படி நடக்கும்படியாக உங்க கேரக்டர் சொல்லுங்க, நம்முடைய குணாதிசயங்களை பெரிய மாற்றம் உண்டாகும்படி, கனிகள் நிறைந்த கனி உள்ள வாழ்க்கை அல்லேலூயா அல்லேலூயா நம்ம கொடுக்கும்படி தான் ஆவியானவர். ஆவியானவர் எதற்கு வந்திருக்கிறார் என்ற ஒரு சத்தியத்தை அறிந்தவங்க அல்லேலூயா லைஃப்ல பெரிய ஆசீர்வாதத்தை பெறுவாங்க. ஆமென் சொல்லுங்க. நமக்குள் பரிசுத்தம் எதற்கு வந்திருக்கிறார் சொல்லுங்க? கனிகள் நிறைந்த வாழ்க்கை வாழ். எத்தனை பேர் கேட்பீங்க, ஆவியானவரே கனிகளால் என்ன நிரப்புங்க. இந்த மாம்சத்தினுடைய சகல தீய கிரியைகளையும் அழிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்திருக்கிறார். 8:13 வேதம் சொல்லுகிறது. ரோமர்கள் நிருபத்தின்படியாக வாசிக்கிறது பிள்ளைகளே. ரோமர் 8:13 பாத்தீங்கன்னா, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கையை அழித்தால் பிழைப்பீர்கள். ஆண்டவர் ஜீவ வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் வரும்போது, கிரியை செய்யும் போது, அவர் கனிகளை உள்ள இருந்து வாசம் பண்ணும் போது, இங்க பாருங்க, அவர் சத்திய வேத வார்த்தையின்படி மாத்திரம்தான் செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க. வேதத்தை நினைப்பூட்டி இந்த வேத வசனங்களால உள்ள கொண்டு வந்து வேறு மனுஷன் ஆக்கிடுவார், வேறு மனுஷி ஆக்கிடுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கோபக்காரங்கள் எல்லாம் கோபக்காரியே சாந்தகுமாரி ஆக்கிடுவார், கோபக்காரரை சாந்தகுமாரா மாத்திடுவார். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேறீங்களே. அல்லேலூயா. ஆனா அவர் அறியணும். இன்னைக்கு எல்லாரும் வந்திருக்கு, அவர் பெற்றுக்கொண்டு தெரிய மாட்டேன். எதற்கு வந்திருக்கிறாரு, உள்ள இருக்கிறாருன்னு தெரியல. அவர் எதற்கு நமக்குள்ள வாசம் பண்ணுகிறாருன்னு தெரியவில்லை. ஹல்லேலூயா. டோட்டலா எவ்வளவு பெரிய மோசமான ஒரு குணாதிசயமா இருந்தாலும் சரி, நம்முடைய குணங்கள் எல்லாம் மாத்திடுவார் பரிசுத்த ஆவியானவர். நம்ம அநேகர் ஜெபம் பண்றது இல்லை. நான் உங்களோடு சொல்லித்தரேன், உங்க வாழ்க்கை செழிக்கும்படி, உங்களுக்கு சுகம் உண்டாகும்படி, உங்க குடும்பம் சமாதானமா இருக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் கேளுங்க. அவர் வந்துட்டாருன்னா நீங்க பாருங்க, சண்டை போட முடியாது வீட்டுக்குள்ள. இல்லையா சொல்ல, பக்கத்துல இருக்க பார்த்து சொல்லுங்க, சண்டையே போட முடியாது. ஆவியானவர் வந்துட்டா உணர்த்துவாரு, கட்டுப்படுத்துவாரு, உங்களை என்ன செய்வாரு, நீங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு மன்னிப்பு கேட்க வச்சிரு. மன்னிப்பு கேட்டா தான் ஃப்ரீ ஆவீங்க. உள்ளத்துல உணர்ந்துகிட்டே இருப்பாரு, நீ செய்யறது சரின்றதை சொல்லிடுவாரு. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேன்றீங்களே. ஹல்லேலூயா. ஆவியானவருடைய கிரியை பயங்கரமா இருக்கும். கரங்களை உயர்த்தி கேளுங்க, என் வீட்டுக்குள்ள எனக்குள்ள வாங்கப்பா, எனக்கு இன்னைக்கு ஒரு மர்வம் ஆகணும், என் குணாதிசயம் மாறணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அருமையான குணத்தை கொடுப்பாரு உங்களுக்கு. எவ்வளவு பெரிய கோபம் இருந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனை உள்ள ஆளா இருந்தாலும் சரி, அல்லேலூயா எல்லாவற்றையும் மாற்றுவார். ஆனா அவர்கிட்ட கேட்கணும், அதை அறியணும். சொல்லுங்க, ஆவியானவரே இயேசுவை போல நான் வாழும்படியாக, இயேசுவை போல கனி நிறைந்த, இவ்வளவு சாந்தம், அமைதி, மனத்தாழ்மை, அன்பு நிறைந்த, மனதுருக்கம் நிறைந்த, பரிசுத்தம் நிறைந்த, அப்பா உண்மையுள்ள, ஓ ஓ ஓ ஓ மனதுருக்கம், ஒரு உருக்கமான இரக்கம், தயவுள்ள வாழ்க்கை, இரக்கமுள்ள வாழ்க்கை, இந்த கனிகளால் என்ன நிரப்பும்படி ஆவியானவர் வந்திருக்கீங்க. உங்களை கனப்படுத்துகிறேன். ஆண்டவரே எனக்கு அந்த கிருபையை தாங்க, என்ன பலப்படுத்துங்க. Come on, receive that grace, receive, ask and receive it. Hallelujah. உங்களால முடியாது,
ஐயோ கோவப்பட்டுட்டேனே, ஐயோ இதை செய்துட்டேனே. கொஞ்ச நேரத்துல அப்படியே சங்கடப்பட்டு இருப்பீங்க. ஏன் என்னால முடியாது. நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா முடியாது. அவர் வந்தா ஹல்லேலூயா நடத்துவாரு, சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவாரு. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ thank you holy ghost. எத்தனை பேர் கேக்குறீங்க ஆண்டவரே வாங்கப்பா இறங்கி, come on ஹல்லேலூயா. கேளுங்க விடாதீங்க. அவர் வந்திருக்கிறார். நான் அனுப்புவே தேட்டர் வாழ்றேன், வந்துட்டாரு. இப்போ வந்து நிரம்பிங்க பாருங்க துக்கத்தோடு இப்படியே. அவர் வந்தா அதான் சொல்லி கடைசியா சர்ச்சில் சொல்லி அனுப்புறது. வீட்டுல வந்தாலும் அவருக்கு முதலிடம் கொடுத்தீங்கன்னா கற்றுக்கொண்டுவார். பிதாவாகிய தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவன், பரிசுத்த ஆவியான தேவன், திரியேக தேவன். சொல்லுங்க, பரிசுத்த ஆவியான தேவனே உங்க வரவு இருக்கிறேன். நீங்க இயேசுவை தெரியும், இயேசுவை பத்தி சொல்லுவோம், பிதாவை பத்தி சொல்லுவோம். ஆனா பரிசுத்த ஆவி, அவர் ஆவின்னு சொல்லாதீங்க, ஆவியானவர்னு சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் ஜீவனுள்ள தேவன். ஹல்லேலூயா. திரியேக தேவன். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். என்ன பாஸ்டர் இப்படி எல்லாம் சொல்றீங்கன்னு நினைக்காதீங்க. வேதத்துல சொன்னதுதான். இன்னும் சொல்ல போனா ஒரு சூரியன் தான் இருக்குது. அல்லேலூயா சொல்ல மாட்டேங்க. ஒரே சூரியன் தான். அந்த சூரியன்ல இருந்து வெளிச்சம் வருது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த சூரியனை காணும்போது ஒரு அனல் உண்டாகுது. ஆனா அனல் வேற, வெளிச்சம் வேற, சூரியன் வேற. இப்படிதான் ஒரு உதாரணத்துக்காக சொல்லுகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவன், நம்முடைய தேவன் திரியேக தேவன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 3 பர்சன்ஸா இருந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது பூமியிலே நம் மத்தியில் இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். இயேசு பிதாவினுடைய வலது பார்சத்தில் வீட்டிலிருந்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பூமியிலே பரிந்து பேசிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறார். அவருக்கு தேவை ஒவ்வொரு ஆத்துமாவை தேடிக் கொண்டிருக்கிறார். யார் பரிந்து பேசுவா என்று நாம் என்ன செய்ய மாட்டேன்றோம். சும்மா மாம்சத்துல ஜெபம் பண்ணிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அவர் உள்ள வரும்பொழுது கனிகளை கொடுக்கும்படி பரிந்து பேச அவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். எத்தனை பேர் அன்னைய பாசியில ஜெபிக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்குறீங்க? கொஞ்சம் ஒரு 15 நிமிஷம் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அப்புறம் ஒரு அரை மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. அப்புறம் ஒரு 3/4 மணி நேரம், 1 மணி நேரம். சில நேரங்கள்ல ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது ஆரம்ப நாட்கள்ல மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஒன்றும் தெரியாது, ஊழியத்தை குறிச்சோ சரியான ஒரு அனுபவம் கிடையாது. திடீர்னு ஒரு நாள் வேதனையோடு இருந்தேன். நான் எப்பவும் ஆண்டவர் சம்பந்த பாருங்க, ஒரு டைரி வச்சுக்கணும் பக்கத்துல. நீங்க ஜெபிக்கிற பிள்ளைங்க எப்பவும் கவனமா இருந்துக்கும். கர்த்தர் பேசுவாரு. மோசையோடு பேசினவரு, தானிகளோடு பேசினவரு, அல்லது ஆபிரகாமோடு பேசினவரு, பவுலோடு பேசினவரு, உங்களோடும் பேசுவார். பக்கத்துல பார்த்து உங்களோடு கர்த்தர் பேசுவாரு. ஹல்லேலூயா. நீங்க எதிர்பார்க்கணும் கர்த்தர் எப்படி பேசுவார். உணர்த்துவாரு, வேதத்தின்படி சொல்லி கொடுப்பாரு, வெளிப்பாடுகளை கொடுப்பாரு. எப்பவுமே இந்த வெளிப்பாடுகள் கிடைக்கும் போது டைரியை எடுத்து எழுதி வச்சுக்கணும். நம்ம அடிக்கடி மறந்துடுவோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நோட் பண்ணணும். ஒரு நாள் இப்படிதான் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் போது கர்த்தனோடு வருகிறாரு, நீ ஜெபி அப்படின்னு. நான் உடனே நோட்டு ஜெபிக்கணும். என்ன 5 மணி நேரம் வச்சு 21 நாள் ஜெபம் பண்ணு. அன்னை மாசி ஆண்டவரே பிரைஸ் காட். உடனே எழுதிட்டு ஜெபம் பண்ணிட்டேன். அடுத்து திடீர்னு 7 மணி நேரம் வைத்து 7 நாளைக்கு ஜெபம் பண்ணு அன்னைய பாசியில. உடனே அதையும் எழுதிட்டேன். சரி முடிஞ்ச அடுத்து 12 மணி நேரம் வச்சு 3 நாள் ஜெபின். இப்படி ஒரு உணர்வு. உடனே நோட் பண்ணி வேலையை தொடங்கிட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரூம் அடிச்சு போட்டு பேசாம ஜெபிக்க. இந்த 1 மாத ஜெபத்தை முடித்த உடனே அல்லேலூயா அநேக ஆசீர்வாதங்களை தெய்வ பிள்ளை இந்த காட்டுக்குள்ள எங்களாம சர்ச்சு வந்து பாத்தீங்கன்னா ஐயா வந்தாங்க. ஒரு காட்டுல தான் அங்க யானைங்க, புலிக, சிறுத்தை, கரடி, காட்டு மாடு, விஷ பாம்பு, பூச்சிங்க, இப்படிப்பட்ட இடத்துல ஒரு கேட்கும் போதே உங்களுக்கு பயமா இருக்கலாம். சொல்றதை பார்த்தா அப்படியா? இல்லை, கர்த்தர் கூட இருக்கிறார். காட்டு மிருகங்களுக்கு பயப்படாமல் இருப்பீங்க. ஆமென் சொல்லு. யோபுக்கு அல்லேலூயா 6 இக்கட்ல 7 இக்கட்லையும் விளைக்க, எல்லா இக்கட்லையும் விலையை காப்பாற்றுறவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனால பயப்பட வேண்டாம். ஆந்தி பாசியில கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் தெய்வ பிள்ளைகளே. ரபா ஷகா தரமா கத்தியா தோலா பாபா. இடகரமையான தெய்வ பிள்ளைகளே, இப்படி ஜெபம் பண்ண வச்சுட்டு ஆண்டவர் சொன்னா நைட்டு ஜெபத்தை நடத்து. என்னையா ஆண்டு பகல்லையே அங்க ஆட்கள் வர மாட்டாங்க. அல்லேலூயா. பகல் நேரத்திலேயே ஆள் வர்றதுக்கு யோசனை பண்ணக்கூடிய இடம். இரவு நூட்டத்தை வையினா அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டா தானே ஆட்கள் வருவாங்க. அல்லேலூயா. நீங்க யோசனை பண்ணுங்க. அட்வர்டைஸ் போர்டு கிடையாது. ஒரு சர்ச்சின்னு ஒரு போர்டு இருந்தா தானே ஆட்கள் வருவாங்க. தேவ பிள்ளையே, நான் கதை சொல்லல.
கர்த்தர் செய்த உண்மையை சொல்லுகிறேன். ஆண்டவர் நான் மயப்படும் ஆவியானவருக்கு நீங்கள் இடம் கொடுக்கும்படியாக நான் இந்த காரியத்தை சொல்லுகிறேன். இப்போ ஆண்டவர் இரவு ஜெபத்தை நடத்துகிறார். ஊழியம் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாட்கள், அப்போ 10 மணி ஸ்டார்ட் பண்றது, 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணும், காலையில் 5 மணி வரை. அல்லேலூயா. இதன் பிறகு இப்படி ஜெபித்து ஆண்டவர் ஜெபம் பண்ணிட்டு போய் அங்கே போன பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக 9-10 மணிக்கு போயிடுவேன் ஸ்டேஜ். 10 மணி வரை யாரையும் பார்க்க மாட்டேன். ஃபுல்லாக ஜெபத்தில் இருப்பேன். ஏன்னா ஆண்டவர் சொன்னதுக்கு கமிட்மெண்ட் கொடுக்கணும், நம்ம ஜெபிக்கணும், இல்லை அவர் சொல்றது அப்படியே செய்யணும். எத்தனை பேர் ஆண்டவருக்கு செவி கொடுப்பீங்க? எத்தனை பேர் இயேசுப்பாவுக்கு செவி கொடுப்பீங்க? கர்த்தர் சொன்னா செஞ்சீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு டாக்டர் சொல்லும், மனுஷர் சொல்லும் போதெல்லாம் கேட்கிறோம், ஆமேன்னு சொல்லுங்க. கீழ்ப்படி நல்லதுதான், ஆனால் கர்த்தருக்கும் கீழ்ப்படிய வேண்டும். இயேசு ஒரு ராம் முழுவதும் ஜெபம் பண்ணார். வேதம் சொல்லுகிறது வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசித்து பாரு. அந்த நாட்களில் அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நைட்டு முழுவதும் ஜெபம் பண்ணார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நைட்டு முழுவதும் இயேசு பார்த்து ஜெபம் பண்ணார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படி நாங்கள் 9 மணிக்கு நடந்து போவோம். சில நேரம் அந்த யானை காட்டில், சில நேரம் வண்டி நடந்து போவோம். கூட்டங்கள் ஆரம்பித்தோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எந்த போர்டும் கிடையாது, மீண்டும் சொல்லுகிறேன், அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது. இந்த கூட்டங்களை ஆரம்பிக்கும் போது கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா சர்ச்சு நிரம்பிடும். காட்டில் 9 மணி 9க்கு மேலே வண்டி வராது, பஸ் எல்லாம் நின்றுடும், கவர்மெண்ட் பஸ்ஸஸ் எல்லாம். 10 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து கர்த்தர் நிரப்பிடுவார். இல்லையா சொல்லுங்க. பல இடங்கள்லேருந்து வருவாங்க. இந்தியாவில் பல இடங்கள்ல இருந்து, தமிழ்நாட்டில் பல இடங்கள்லேருந்து வருவாங்க. இயேசு விடுவிக்கிறாரு, கர்த்தர் சுகமாக்குறாரு, கர்த்தர் அநேக குடும்பங்களை கட்டுறாரு, அநேக ஊழியர்கள் எழுப்பி ஊழியம் செய்கிறாங்க. பல இடங்கள்ல ஊழியக்காரங்க பல சபைகளை வைத்திருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறார். என்ன கேட்கிற தேவ பிள்ளைகள், ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும். இது பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிற காலம். ஆமென் சொல்லுங்க. ஆவியானவருக்கு நீங்கள் இடம் கொடுக்கும் போது, பரிசுத்த ஆவியானவரோடு சேர்ந்து நீங்கள் ஜெபிக்கும் போது, ஹல்லேலூயா, கர்த்தர் கிரியை செய்கிறது பயங்கரமா இருக்கும். தேவ பிள்ளையே, ஹல்லேலூயா, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கிரியைகள் பயங்கரமா இருக்கும். கர்த்தருடைய கிரியைகள். கரங்களை உயர்த்தி இயேசுப்பா, பரிசுத்த ஆவியானவரே என் மேல இறங்கி வாங்க சொல்லி இயேசுவின் நாமத்துல கேளுங்க. அதில் பலமா இறங்கி வாங்க. இன்னும் அறியணும் ஆண்டவரே. Thank you Holy Ghost. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டே சேரணுமே. கரங்கள் உயர்த்தி இயேசுப்பா, இன்னும் கிட்டே சேரணுமே. பிரசன்னோ பிரசன்னோ தேவ பிரசன்னோ. ரபஷதலகபபா ஓரகஷதரபலதரபா ஓலகதியலபரபபா. யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் அதிகமா ஆவியில நிறைஞ்சு ஜெபம் பண்ணி வேத வாசனத்தின்படி ஹல்லேலூயா நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, நீங்க பாயிண்ட் வச்சு ஜெபம் பண்றது நல்லது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா நீங்க ஆவியில அதிகமா ஜெபிக்கும் போது அல்லேலூயா கர்த்தருடைய கிரியை பயங்கரமா இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு சொல்லுகிறேன், எழுதி வச்சுக்கோங்க. தடைகளா இருக்கிற அநேக தடைகள் உடைக்கிறத பார்ப்பேன், உடைப்படுவதை பார்ப்பீங்க. தேசத்தில் நீங்க இருக்கிற இடத்துல ஒரு மாறுதல் உண்டா. அநேக தலைவர்கள் சபைக்கு தேடி வருவாங்க. இது அடையாளம். அநேக தலைவர்கள் சபைக்கு தேடி வருவாங்க. ஹல்லேலூயா. எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறத. ஹல்லேலூயா. லீடர்ஸ் will என்ன செய்வாங்க? they will come to the church and you will see தடைகள் உடைக்கப்படும். அநேகர் இயேசு அறிந்து கொள்ளும்படி வருவாங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். தேவனுடைய கிரியை பயங்கரமா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபைகளில் அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும். நான் இப்படிதான் ஸ்டேஜில் நின்னுக்குவேன், ஒன்றுமே செய்ய மாட்டேன். கூடுதலாக யார் மேலேயும் கை வச்சு ஜெபம் பண்ண மாட்டேன். இங்கே வந்து தான் ஐயா சொன்னாங்க எல்லாருக்கும் ஜெபம் பண்ணணும் ஃபர்ஸ்ட் முன்னால் வரவங்களுக்குன்னு. அதனால தான் நான் ஜெபம் பண்ணுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஸ்டேஜில் இருந்து எல்லாரும் ஹீலிங்க்கு எந்திரிங்க, ஹீலிங்க்கு மொத்தமாக ஜெபம் பண்ணிடுவேன். டெலிவரன்ஸ்னா இங்கே பாடி துதிச்சுட்டு இருக்கும் போதே பிசாசு கலரி ஓடிடும். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேன்றீங்க. ஐயா சொன்னாங்க, அதனால நான் கீழ்ப்படுகிறேன். தேவ மனுஷனுக்கு நான் கீழ்ப்படுகிறேன். அதனால தான் ஜெபம் பண்ணுறேன். உங்களுக்கு அப்படி இல்லை, இப்படி முன்னால் வாங்கணும். முன்னால் வந்து துதிக்க ஆரம்பிப்போம். எல்லாம் அதாவது ஓடும்.
உருண்டு அடிச்சு போயிடும். எல்லாம் பொல்லாத ஆவிகளும் பிசாசுகளும் கேன்சரும் கட்டியும் மறையும். அற்புதங்கள் நடக்கும் இயேசுவின் நாமத்தில். காரணம் ஆவியானவர் கிரியை செய்கிறது, மனுஷனால் அல்ல என்பதை ப்ரூஃப் பண்ணும்படி ஹல்லேலூயா கர்த்தரே கிரியை செய்கிறார். பிள்ளைகளே, அநேக நேரங்களில் நான் இருக்க இடம் இல்லை, இனி நான் இல்லை கிறிஸ்துவே. எத்தனை பேர் ஆவியானவருக்கு இடம் கொடுக்குறீங்க? உங்க வாழ்க்கையில ஒருவேளை பல பிரச்சனைகளை சந்திச்சு கொண்டிருப்பீங்க. கர்த்தருக்கு இடம் கொடுங்க. ஆவியின் கனியோ வேதம் சொல்கிறது, கலாத்தியர் 5:22 எடுத்து வாசித்து பாருங்களேன். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், நிச்சயம். சார், இதை நம்ம பார்ப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ பிள்ளையே, இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் 3 நம்பர் 1 2 3 ஏறுங்க. அன்பு, சத்தமா சொல்லுங்க, சந்தோஷம், சமாதானம், தேவனோடு. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. தேவனோடு அன்பு, சந்தோஷம், தேவன்கிட்ட மட்டும் எப்பவும் மகிழ்ச்சியா இருந்து பழக வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. உயிரினும் மேல தேவனை நேசிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அங்க சமாதானத்தை எப்பயும் காத்துக்கொள்ள வேண்டும். தேவனுக்கு நமக்கும் உறவை சரியா வச்சுக்கிட்டாலே பெரிய ஆசீர்வாதம். பக்கத்துல தேவனுக்கு நமக்கு உறவை சரியா வச்சுக்கிட்டாலே பெரிய ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க. இதுல மட்டும் கண்ணும் கருத்துமா நீங்க இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் தேவனை நேசிப்பீங்க? இயேசுவை நேசிங்க. நான் சொல்றேன், உங்க குடும்பத்தில் ஆசீர்வாதம் உண்டாகும். உன் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை போகும், கடன் தொல்லை மாற போகிறது. ஹல்லேலூயா. குடும்பத்தில் வியாதிகள் போகும், அடிக்கடி இருக்கிற குழப்பங்க, வீட்டுல ஒரே பிரச்சனையா இருக்கும், நிம்மதி இருக்காது, இருளின் வல்லமை இருக்கும், எல்லாம் எரிஞ்சு போயிடும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உள்ள வரும்போது அவர் தேவனை நேசிக்கக்கூடிய இருதயத்தை கொடுத்து புதுசாக்குவாரு. அவர் புதுப்பிக்கிற தேவன், அவர் உயிர்ப்பிக்கிற தேவன். கிறிஸ்து இயேசுவை உயிர்ப்பித்த தேவ ஆவியானவர் நம்மையும் உயிர்ப்பிப்பா, நம்முடைய வாழ்க்கையை உயிர்ப்பிப்பா. தெய்வ பிள்ளையே, ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. அப்ப தேவனோடு அதிகமான அன்பு. உன் தேவனாகிய கர்த்தருக்கு முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. ஹல்லேலூயா சொல்லுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும். இதுதான் டோட்டல் பைபிள் தீர்க்கதரிசி ராஜரீக பிரமாணம். நான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். இந்த பிரமாணத்தை தான் நம்ம கை கொண்டு நடக்கும்படியாக தேவன் விரும்புகிறாரு. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது தேவன் மேல நல்ல பாசம், அன்பு, அதன் பிறகு சந்தோஷம் அவரோடு கூட. அல்லேலூயா. அந்த சந்தோஷம் பயங்கரமான சந்தோஷத்தை உண்டாக்கும் நமக்கு. ஆமென் சொல்லுங்க. அப்புறம் சமாதானம். தேவனோடு இயேசு இரத்தத்தால கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டதுனால நமக்கு கிடைக்கிறது, பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுனால அல்லேலூயா நமக்கு கிடைக்கிறது சமாதானம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆவியானவர் இப்படி செய்வார், கனிகள் கொடுக்கும்படியா. அடுத்தது பாருங்க, மற்றவர்களோடு சொல்லுங்க, நீடிய பொறுமை. சத்தமா சொல்லுங்க. தயவு, நற்குணம். சொல்லுங்க, இன்னொரு தடவை சொல்லுங்க. நீடிய பொறுமை, அப்புறம் தயவு, நற்குணம். இப்ப நீங்க யார்கிட்ட டீல் பண்ணாலுமே, மனைவியோ கணவனோ பிள்ளையோ தகப்பனோ தாயோ, நீங்க படிக்கிற இடமோ வேலை செய்யற இடமோ தொழில் செய்யற இடமோ ஊழியமோ சபையோ எங்க போனாலும் இந்த 3 மிக முக்கியம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த கனிகளை எப்பவும் கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்துக்கணும். பக்கத்துல பார்த்து, இந்த கனியை கொடுக்கறதுக்கு எந்த நேரம்னாலும் சரி. இங்க பாருங்க, கனி பறிக்கிறவங்க நம்ம ஊர்ல தான் மரங்கள் இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சும்மா எல்லாம் அப்படி தொட்டு பறிக்க மாட்டாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. புடிச்சு ஒரு குலுக்குவாங்க, விழுதா விளையாடணும். அவர் அல்லேலூயா சொல்ல மாட்டேன்னீங்களே. குலுக்குவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கணும் கனியை கொடுக்க. அப்படி இல்லையா, கொஞ்சம் மரம் பெருசா இருக்க குலுக்க முடியலன்னா என்ன பண்ணுவாங்க? கம்பு எடுத்து அடிப்பாங்க, டமார் டமார்னு. அல்லேலூயா சொல்ல மாட்டேங்களே. அப்பயாவது கனி கிடைக்குமான்னு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுவும் சரியில்லையா, என்ன பண்ணுவாங்க? கல்லுகள் எடுத்து ஒரு விட்டுவாங்க. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேங்களே. என்னென்ன சொல்லி கொடுத்தேன் பாருங்க. குலுக்குவாங்க, சொல்லுங்க, அடிப்பாங்க, கல்லெறிவாங்க. நீங்க வேதத்துல பாருங்க, இப்படிதான் அநேக தீர்க்கதரிசி, இப்படித்தான் அநேக பரிசுத்தவான்கள் படாத பாடுபட்டாங்க. அவங்க ஒண்ணு கூட திருப்பி செய்யல, ஆசீர்வதிச்சிட்டு இருந்தாங்க. தேவ பிள்ளையே, ஆவியானவர் வந்தா நீங்க டோட்டலா சேஞ்ச் ஆயிருவீங்க. போன 2 நேரத்துக்கு ஒரு முந்தான வரன்னைக்கு, ஒரு வரதுக்கு முதல் நாள் ஞானஸ்தானம் கொடுத்த ஒரு தம்பி, அவன் போகலாம் அதை போக்கு. ஹல்லேலூயா. அவன் மனைவி பிரிஞ்சு போயிடுச்சு. இல்லையா சொல்லலாம். பிரிஞ்சு போனது கர்த்தர் சேர்ப்பாரா? ஹல்லேலூயா. லைஃபே போச்சு மோசமா. அவன் தாய் கதறிட்டு ஓடியாங்க. அவன் ஆபீசரா வேலை செஞ்சான், வேலையும் போச்சு.
2 குழந்தைங்க வேற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ சர்ச்சுக்கு வந்து ஐயா எப்படியாவது விடலான்னு சர்ச்சில் விட்டுட்டாங்க அவனை. இப்போ சர்ச்சில் தான் இருக்கு. ஒன்று நான் என்ன செய்தேன், நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு வர்றதுக்கு முத நாள் நடந்தது சொல்கிறேன். இல்லை கைகளை பிடிங்கன்னு அவன் அங்கே நின்று அங்கே நிற்காத இங்கிட்டு வந்துருன்ட்டு. அப்போது ஒரு உபவாச ஜெபம் போயிட்டு இருந்தது. கையில் வச்சு ஜெபம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா திடீரென்று பாருங்க ஒரு சத்தம் கேட்டுச்சு. அங்கேருந்து இப்படி சல்லுன்னு பாஞ்சு வந்து கீழே தொம்முன்னு விழுந்தா. நல்ல பெரிய ஆள். இந்த மகன் விழுந்த உடனே என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் நேரம் கழிச்சு கேட்ட உடனே எனக்குள்ள இருந்து ஒரு பாம்பு வெளியே போதியான. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் இத்தனை நாளாக உன்னை என்ன ஆயிப்பிச்சுட்டு இவ்வளோ பெரிய மோசமானவனை வச்சிருந்தது. இப்போ ஆவியானவர்கள் நிறைஞ்சு ஜெபிச்சு ஆவியில் ஜெபிக்கும் போது இப்போ நான் வரும்போது நடந்தது. நீங்கள் இதில் கூட கேமராவில் எல்லாம் ஷூட் ஆகிக்கு. அங்கேருந்து நமக்கு சர்ச்சில் ஒரு கேமரா இருக்கும். அந்த கேமராவில் எடுத்து என் மனைவி காட்டினா, இங்கே பாருங்க. நான் நடக்கும்போது பார்த்துட்டு என் மனைவி அந்த கேமராவில் பார்த்து இங்கே பாருங்கன்னு காட்டினா. பிள்ளையே ஞானஸ்தானம் எடுத்தே ஆகணும். நைட்டு என்னை விடவே இல்லை. இப்போ நான் கேட்டேன், நீ உண்மையா இருப்பையாப்பா? நீ வந்தே இப்போதான் வந்திருக்கிற. அல்லேலூயா. நீ ஞானஸ்தானது ஒரு தடவை தான் எடுக்க முடியும். அல்லேலூயா சொல்ல மாட்டேனீங்க. நீ எடுத்து போட்டு எப்படிப்பா இருக்க போற? அதனால நீ கொஞ்ச நாள் இரு அப்படின்னு. அதுக்கு முன்னாலே டீச்சிங் கொடுக்க சொல்லி டீச்சிங் எல்லாம் அந்த 5, 6, 7 மத்த எழுதின சுவிசேஷம் இருக்கு பாருங்க. அந்த டீச்சிங் கேட்டாலே மனுஷன் மாறிடுவான் ஒரு அளவு. ஆனால் டீச்சிங் என்னால அப்படி சொல்லி அவனை மாற்று ஆண்டவர் அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்ததுனால பிள்ளையை கற்றுக் கொடுப்பாங்க. மகளும் மகன் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. கூட இருக்க ஊழியர்கள் கற்றுக் கொடுப்பாங்க. நானும் வரும்போது இப்படி பேசுவேன். அப்போ அவன் சொல்லிட்டு நான் கேட்டேன், சரிப்பா ஞானஸ்தானம் கொடுக்குறது இப்படி முட்டு போட்டிருக்கான். எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு கேட்குறேன், சரி இப்போ ஞானஸ்தானம் கொடுக்குறேன், யாராவது உன்னை கம்பல் பண்ணாங்களா? இல்லைங்கய்யா. சரி ஏன் அப்படி எடுக்கிற? இப்பவே எடுக்கணுன்ற நைட்டு என்ன பிரச்சனை? அப்போ நான் உன்னை கண்ணத்தை உடனே ஓங்கி அட்டிக்கிறேன், உன்னைய வேதனைப்படுத்துறான். நீ அப்படி என்னப்பா பண்ணுவேன் அப்படின்னு கேட்டேன். அவன் வேணா மோசமான ஆள். அவன் கர்த்தர் அந்த பிசாசு போன உடனே அவனுக்கு ஆசை மனம் திரும்ப ஞானஸ்தானம் எடுக்கணுன்றான். இல்லையா சொல்ல மாட்டேனீங்களே. பிரைஸ் காட். உடனே கேட்டோன்னு சொல்றான், எத்தனை அடிச்சாலும் ஐயா சகிச்சுக்குவேன் ஐயா. பாருங்க, ஆவியானவர் இறங்கி வந்த உடனே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை மாற்றத்தை பாருங்க. சரி அவங்க அப்பா அம்மா வந்தா பெரிய மனுஷன். நான் 2 குழந்தைக்கு தவப்பேன், ஒரு ஆபீசர் அவன். நான் சொல்ற மனுஷன். சரி ஞானஸ்தானம் கொடுத்தாச்சு. அவங்க அண்ணனும் வந்து விடலையான குடியிலிருந்து விடலையாகி அவங்க அண்ணனும் வந்து ஞானஸ்தானம் எடுத்து நானும் ஏற்றுக்கொள்றேன். சரிப்பா எல்லாம் முடிஞ்சு போன, நான் சர்ச்சை விட்டு போக மாட்டேயா, என்னை போக சொல்லாதீங்க என்ற ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தெய்வ பிள்ளையே, ஒரு முரடனை, ஒரு குடிகாரனை பரிசுத்த ஆவியானவர் கொஞ்ச நேரத்தில் என்ன செய்கிறார்? தேங்க்யூ ஹோலி கோஸ்ட். நீடிய பொறுமையை கொடுப்பார் தெய்வ பிள்ளையே. இந்த கனிகளால் நிரப்புவார். எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? சண்டை நிற்கணும் பாஸ்டர்னு சொல்லி பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணுவார். என்ன எங்க வீட்டுல எப்ப பார்த்தாலும் சண்டை பாஸ்டர். என்னைக்காவது நீடிய பொறுமை வேணும்னு ஏசப்பாட்ட கேட்டிருக்கீங்களா? இந்த கனிகள் வேணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்களா? நற்குணம் வேணும்னு கேட்குறீங்களா? தயவு வேணும்னு கேட்குறீங்களா? டிவைன் லவ், தெய்வீக அன்பினுடைய ஆக்ஷன். லவ் இன் ஆக்ஷன் இஸ் கால்டு கைண்ட்னஸ். உள்ளத்துல அன்பு வந்துருச்சுன்னா, தெய்வீக அன்பு வந்துருச்சுனாலே உங்க பேச்சில மாற்றம் உண்டாயிரும். நீங்க கடவுடான்னு பேச மாட்டீங்க, தயவா தான் பேசுவீங்க. சார் டிவைன் லவ் உள்ள வரும்போது பிரைஸ் காட், பேச்சு மாறும். பரிசுத்த ஆவியானவர் மாற்றுவார். கரங்களை உயர்த்தி, இயேசுப்பா என் குடும்பத்தில் இருக்க சண்டை போகணும். நான் ஒரு காரியம் கேள்விப்பட்டது, உங்கள்கிட்டையும் சொல்லுகிறேன். ஒரு இடத்துல கணவன் மனைவிக்கு பயங்கரமான சண்டையாம். இந்த அம்மா குட்டி தாங்க முடியல, பல பிரச்சனை. திடீர்னு இதை சொல்லும்படி உணர்த்துறாருன்னு நினைக்கிறேன் ஆண்டவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கவனமாக கேளு. அப்போ இந்த அம்மா பார்த்தாங்களே, என்ன பண்ணே தெரியல, ஒரே டெய்லி சண்டை வீட்டில். ஒன்று என்ன பண்ணாங்களா, பக்கத்தில் ஒரு அம்மா மூலிகை மருந்து கொடுத்துட்டு இருக்காங்களா. அந்த அம்மாட்ட ஓடி போய், அம்மா இதுக்கு ஏதாவது மருந்து இருந்தால் கொடுங்க, வீட்டில் டெய்லி பிரச்சனையாக இருக்குது. உடனே மருந்து கொடுக்குறேன், உன் கணவனுக்குள்ள உனக்குனாங்களாம். ஒரு ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே. பிரைஸ் காட். அப்படின்னு ஒரு பாட்டிலில் மருந்து கொடுத்தாங்களாம். ஆனால் ஒரு கண்டிஷன், உன் கணவன் வீட்டுக்குள்ளே வரும்போது நீ என்ன பண்ணணும், இந்த மருந்து குடிக்க, ஆனால் முழுங்கிருக்கூடாது. உன் புருஷன் தூங்குறது வர நீ வைத்துரு வாயில். தூங்கணுன்னு குடிச்சு காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு ஸ்பூனை வாயில் வச்சுக்கோ, குடிச்சிடாத. வெயிட்டை விட்டு வெளியே போகும்போது நீ என்ன செய், லூயா முழுங்கிருந்தேன். இந்த அம்மா இதை அப்ளை பண்ணிச்சான். முத நாள் அவன் வந்து கச்சவங்க அப்படியே சத்தம் இல்லாமல் இருந்துச்சு. அடுத்த நாள்
ஒரு சத்தம் இல்லையா. 3ஆம் நாள் மருந்து தீர்ந்து போச்சான். அல்லேலூயா. வீட்டில் சத்தமும் இல்லை, மருந்து தீர்ந்து போச்சு. ஒரே ஓட்டு. அம்மா நீ கொடுத்த மருந்து என்ன எஃபெக்ட்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் டேயா பயங்கர அற்புதம். என்ன நடந்தது? ஒரு சத்தம் இல்லைம்மா. அப்படியா? இப்போ உடனே குடிப்பு வந்துடுவான் புரிச்சேன், சீக்கிரமா கொடுன்னு இந்த அம்மா கம்பல் பண்ணலாம். அப்போ இந்த அம்மா சொல்ல, நான் உனக்கு மருந்தே கொடுக்கலான்னு. என்னன்னு? நான் பச்சை தண்ணி தான் கொடுத்தேன். என்ன கொடுத்தேன்? அல்லேலூயா. மருந்து கிடையாது, அமைதியை காத்து கொண்டா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீ பேசாம இருக்கும்போது, அல்லேலூயா சொல்லு, நீ பொறுமையா இருக்கும்போது எல்லாமே மாறும். பொறுமைக்கு யோபு எடுத்துக்கோ, 2 மடங்கா கிடைக்கின்ற பிள்ளைகளே. பக்கத்துல பாரு, 2 ஆசீர்வாதம் வரும். பொறுமையா காத்திருந்த ஆபிரகாம் போல வாக்குத்தத்தங்களை பெற்றுக் கொள்ளலாம். 6:14-15 எபிரேயர்ல வாசித்து பாருங்க. ஆபிரகாமும் வாக்குத்தத்தை பெறுவதற்கு கர்த்தர் அழைத்தவர் உன்னை கைவிட மாட்டார் பிள்ளை. அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் சொன்னதை செய்கிறவர். பொறுமை தேவைப்படுகிறது, காத்திருப்பு தேவைப்படுகிறது. அந்தபடி அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்ற ஆபிரகாம் அப்படிதான் பெற்றார். என்னை கேட்கிறதே பிள்ளைகளே, இந்த கனிகளை கொடுக்கும்படிதான் பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறார். நீ வாக்கு தத்தங்கள் எல்லாம் பெற்றுக்கொண்டு என் பிள்ளைங்க வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமா இருக்கணும் இந்த பூமியில. ஒரு இல்லையா சொல்லுங்க. அதற்கு தான் ஆவியானவர் வந்திருக்கிறார். உள்ள வந்து அவர்தான் உள்ள வந்து வாசப்படுகிறார். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளில் உம் சித்தப்போ நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. கமான் சிங். எங்களுக்குள்ளே ஷல்லகரனமல ஒரு சத்தரஜால தரிதலலம புரவல சத்தரனம. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு இலக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, Holy Spirit, thank you Holy God. Hallelujah. அவர் உள்ள வந்துட்டாருன்னா மாத்தி கொடுவார். எல்லாத்தையும் பேச்ச மாத்திடுவார், மனசை மாத்திடுவார், வேதத்தின்படியே வாழ உதவி செய்வார். அடுத்த நாள் நீடிய பொறுமை. எதனாலும் சரி அவமானப்படுறதுக்கு ரெடியா இருப்பீங்க. சிலர் பாருங்க நல்லா கைத்தட்டி பேசும்போது அப்படி ஜாலியா இருப்பாங்க. யாராவது சொல்லும் மாதிரி அவமானத்தை சந்தோஷமா. ஏன்னா சீசர்கள் மேல பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். தேவ பிள்ளைகளே, அழுது அவங்க அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிறகு வேதம் சொல்லுகிறது வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் பாருங்க, 5ஆம் அதிகாரத்துல வாசித்து பாருங்க. 40, 41 வாசித்தீங்கன்னா, அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலை ஆக்கினார்கள். அடுத்த வசனம், அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திராக எண்ணப்பட்டபடி நான் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்தில் வீடுகளில் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்.
நம்ம ஏதாவது ஒரு ஆள் ஒண்ணு சொல்லிட்டா அதையே நினைச்சிட்டு இப்படியே உட்கார்ந்து இருப்போம். காரணம் ஆவியானவருக்கு இடம் கொடுக்காம சுயத்துல செய்யறதுனால. ஆனா தேவ பிள்ளையை எப்ப பரிசுத்தாவில் சொல்றீங்க, யாராவது அல்லேலூயா ஏதாவது சொல்லிட்டாங்க. அன்னைக்கு வீட்டுல பிரியாணி போட்டு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரே நடனமா இருக்கும். நான் இன்னும் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்கறது தான். ஏசு சொல்லி கொடுத்த நான் செய்கிறேன். என்ன பாஸ்டர் பிரியாணி போட சொல்றீங்க? பாருங்க, நான் வேதம் சொல்றேன், வாசிக்கிறதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 11-12 வாசிங்க. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமா தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யா சொல்வார்கள், ஆனால் பாக்கியவான்களா இருப்பீர்கள். அடுத்த வசனம், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்க தரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. இப்ப என்ன செய்யணும்? சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. அப்போ நீங்க பிரசங்கில பாத்தீங்கன்னா என்ன சொல்லப்பட்டிருக்கு? விருந்து, சத்தமா சொல்ல மாட்டேன்றீங்க. விருந்து சந்தோஷத்துக்கு என்று செய்யப்படும், திராட்சை ரசம் ஜீவன் உருவை கழிப்பா, பணமும் எல்லாவற்றையும். முதல்ல பாருங்க, விருந்து அன்னைக்கு தான் பிரியாணி போடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நாங்க என்ன சந்தோஷப்படுவோம்? இப்படி ஏதாவது சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா இயேசுவுக்காக வேண்டி அவமானமோ நிந்தையோ தேவ பிள்ளை ஒண்ணும் பண்ண முடியாது. கரங்களை உயர்த்தி, இந்த கிறிஸ்து அபிஷேகம் பெற்ற பிள்ளை ஆவியானவர் உள்ள வந்துட்டா எப்போதும் சந்தோஷம் தான். நிந்திச்சாலும் சரி, நீ நிந்திக்காம போனாலும் சரி, ரொம்ப உயர்த்தி பேசும் போதெல்லாம் எடுத்து பயமா இருக்கும். ஆவியானவர் உள்ள இருக்கிறதுனால கிறிஸ்துவுக்கு தான் மகிமையை செலுத்துவோம். அட, நான் எல்லாம் குப்பையா கிடந்தேன், ஒண்ணும் இல்லாம கிடந்தேன், இவர் வந்த பிறகுதான் என்னை இப்படி மாத்தினாரு, அவர் தான் மாத்தினாரு, இந்த மக்கள் தெரியாம நம்மள சொல்றாங்களேன்னு உள்ள வருத்தப்பட்டு, அப்பா மன்னிச்சிருக்கப்பா, மகிமை உங்களுக்கு அப்பா, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் கொடுத்தீ, விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ. ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். எங்கள் ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ஆராதனை கண்ணீரோடு சொல்லுவீங்க. உங்களை பத்தி புகழ்ந்து பேசினா ஏமாந்து போக மாட்டீங்க. நான் ஒண்ணுமே இல்லையா, என்னுடைய ஹிஸ்டரியை சொல்லணும்னா ஒரு ஆள் என்னை பார்க்க வர மாட்டாங்க. ஒண்ணுமில்லாத குப்பையை வாழ வச்சு இந்த குணத்தை கொடுத்த ஒரு பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை போல பிரகாசிக்கும்படி அவருடைய குணாதிசயம், அவருடைய சிந்தையை கொடுத்து வாழ வைத்த ஒரு பரிசுத்த ஆவியானவர். உண்மை தெய்வ பிள்ளைகளே. அநேகருக்கு தெரியாம நானு சொல்லி கர்த்தரை துக்கப்படுத்துற பாவங்களை செய்யணும். இனி நான் அல்ல கிறிஸ்துவே, நான் அனுதினம் சாகும். சொல்லுங்க, நான் ஐ மஸ்ட் டை டெய்லி. 15:31 1 கொரிந்தியர் புஸ்தகத்துல வாசிக்கிறோம். 15:31 பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 15:31 என்ன பார்க்கணும்? அனுதினமும் சாகிறேன். அதை நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு நான் உங்களை குறித்து நான் பாராட்டுற மேன்மை கொண்டு சத்தியமாக சொல்லுகிறேன். மைனர் மக்களே, கரங்களை உயர்த்தி இயேசுப்பா, ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மா கூடும். சொல்லுங்க சத்தமா. என்ன ஒன்றும் கூடாதையா, எல்லாம்
உம்மா கூடும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவரே என்ன நடத்துங்கப்பா. அவர் நடத்தினா மட்டும்தான் நம்ம சரியா இருக்க முடியும். பக்கத்துல உங்களை தட்டி சொல்லுங்க. எங்க நைட்டு கூட்டம் நடத்தி அப்படி சொல்லி பக்கத்துல தட்டுன்னா சில நேரம் தூங்கிடுவாங்க பிள்ளைங்க. அல்ல நீங்க தூங்காம பாக்குறதுல நான் சந்தோஷப்படுகிறேன். ஒருவேளை தூங்கினாலும் பக்கத்துல உங்களை தட்டி விட்டுருவோம். அல்லேலூயா சொல்ல மாட்டேனீங்களே. அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே மனுக்கிரகம் தருவேன். நான் செஞ்சிடுவேன். நான் அது இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கையில. பக்கத்துல பாத்தீங்கன்னா நான்றதே இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா என்னையோட மாத்திரணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். நான் கட்டினது இல்லவான்னு சொன்ன அந்த நேபுகாத் நேச்சார் புல்லு தின்னு போயிட்டார் 7 வருஷம் மாட போல. பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார் சகலவற்றையும். ஆமென் சொல்லுங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டான் ஹல்லேலூயா எங்கேயோ போயிருவீங்க. உங்களை ஆண்டவர் நடத்துற விதமே ஆசீர்வாதம். எதுக்கும் கவலை பண்ண மாட்டீங்க. ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன பண்ணுவீங்க? ஆவியில நிறைந்து செவிப்பீங்க. கொஞ்ச நேரத்துல பாப்பீங்க ஒண்ணும் இல்லாம போயிடும். செஞ்சு பாருங்க. என்னுடைய அட்ரஸ் பாஸ்டர் வாங்கி லெட்டர் எழுதுங்க. சாட்சி பாஸ்டர் நீங்க பிரசங்கம் பண்ணிட்டு போனீங்க, இதுதான் இப்ப செய்யறேன். வெற்றி மேல் வெற்றியை தராரு பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. உடனே பார்த்து பயந்துறாங்க. பிரச்சனை பார்த்து பயந்துறாங்க. முன்னிட போங்க. எங்கேயாவது இடத்த ஒதுங்குங்க. ஒரு ராபா ஷபாவில நிறைந்த ராபா கபா சாத்தா ராபா. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு வாங்க. மழை ஓனவங்களை காணும். எங்க வச்சு எல்லாம் ஓடி போயிடும். ஆவியானவர் விரதமா கொடியேற்றுவார். தெய்வ பிள்ளையே, சத்துருக்கு விரதமாக விட மாட்டாரு. வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். உங்களை தொடுகிறவர் அவருடைய கண்மணியை தொடுகிறார். தேவ பிள்ளையே, thank you holy ghost. பரிசுத்த ஆவியானவர் மறைத்துக் கொள்வார். பகலில மேக ஸ்தம்பம், இரவில் அக்கினி ஸ்தம்பம் மூலமா நடத்தின கட்டு இன்றைக்கு நடத்துகிறார். அவர்தான் நம்மை நடத்துகிறார். தேவனே, he will give you guidance, he will give you direction. amen, hallelujah. அவர் உங்களுக்கு வழி நடத்துவார். தேவ பிள்ளைகளே, அவர் உங்களுக்கு பாதை காட்டுவார். குழக்கமா இருக்கேன், குழப்பமா இருக்கேன், நீ ஆவியில நிறையலைன்னா எல்லாம் நடக்கும். ஒரே போராட்டமா இருக்கு மாம்சத்துல. அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் ஆவியில நிறைந்து ஜெபிப்பீங்க? அனுதினமும் இல்லா ஷல்பா ராகா மாசா காபா. அப்படி கரங்கள் உயர்த்தி ரையா காபா. என் ஞானம் கல்வி செல்வங்கள் யாவும் ஒன்றும் இல்லை குப்பை என்று சொல்லுங்க. என் ஞானம் கல்வி செல்வங்கள் யாவும் ஒன்றுமில்லை குப்பை என்றென்றுகின்றே. என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என்னேசுவே. இனி ஒரு தடவை. என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என்னேசுவே. என்ன ஒன்றும் போராதையா இல்லா உம்மா எல்லாம் சேர்ந்து பாடுவோமா இயேசு நாமத்துல. என்ன ஒன்று போராதையா இல்லா உம்மா கூடும். எப்போ பாருங்க கிடைக்கிற நேரம் எல்லாம் பிடிஞ்ச உடனே ஆவியில நிறைஞ்சு அபிஷேகத்துல நிறைஞ்சு கர்த்தரை மகிமைப்படுத்தி வேதத்தை படிச்சு ஓடிடணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆவியானவரே நீங்க நடத்துங்கப்பா. என் மனசு பத்திரமா காத்துக்கொள்ளுங்கப்பா. என் மனசு எப்பவும் குழப்பத்துல இருக்கப்பா, கவலையா இருக்கப்பா, கஷ்டமா இருக்கப்பா. நல்ல குணத்தை கொடுத்துடுவார் பரிசுத்த ஆவியானவர். இறங்கி வந்து உள்ள வாசம் பண்ணும் போது செபிக்க செபிக்க இருக்கணும். நீங்க சொல்ல வேண்டாம். உங்களை பத்தி எங்கேயுமே நீங்க சொல்ல வேண்டாம். ஊரு சொல்லும், வீட்டுல இருக்க கணவன் சொல்லுவாரு, அம்மா சொல்லும், மனைவி சொல்லும், பிள்ளைய சொல்லுவாங்க, தகப்பந்தாய் சொல்லுவாங்க, பக்கத்து வீடு படிக்கிறேன் போறேன், நீயா 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 இப்படி ஆயிட்ட. அல்லேலூயா. நான் தாயா யான் கிடையாது. ஆனா என்ன ஆக்குனவர் அவரு இயேசு ராஜா. அவருடைய ஆவியானவர் என்னை மாத்திட்டாருன்னு சொல்லுவீங்க. இப்படி ஞானமா பேசுற இது எப்படி வந்துச்சு? அவர்தான் ஸ்தேவானம்
அவருடைய ஞானத்தையும் ஆவி ஏத்துனுக்கு ஒருத்தனையும் முடியலையே. அதே ஆவியானவர் உங்களை நிரப்பி நடத்துவார். பிள்ளைகள் அவர் கட்டம் கொடுக்கும் போது கரங்களை உயர்த்தி ரீபா ஷப்து லாபா. அவருக்கு இடம் கொடுக்காம பூமிக்குரிய இந்த உலகப்படி என்ன பண்ணீங்கனாலும் அவ்வளவுதான். ஸ்டாக்னேஷன், the spirit of stagnation. ஒரு தேக்க நிலையிலிருந்து முன்னேற முடியாது, தடைகளா இருக்கும். மனுஷனால முன்னேறி போய் நம்ம அச்சீவ் பண்ண முடியாது. ஆனா அவரால் எதையும் அச்சீவ் பண்ண முடியும். கர்த்தர் கரங்கள் உயர்த்தி ஏசுப்பா, நீங்க என்னை ஆசீர்வதிக்கும்படி இறங்கி வாங்க ஆவியானவர். கரங்கள் உயர்த்தி அன்னை பாஷையில ரபா ஷாகா லபா ஆவியில ஜெபம் பண்ணுங்க. அன்னை பாஷையில ஜெபம் பண்ணி படுங்க. காலையில் கூட்டி ஜெபம் பண்ணுங்க, கூடி ஜெபம் பண்ணுங்க. நிறைய ஜெபம் அமௌண்ட் சேர்த்து வைங்க. அப்படி ஜெபிக்கிற காலையில் பிரேயர் நிறைய சேருங்க. ஆவிலேயே அதிக நேரம் ஜெபம் பண்ணி பாருங்க, அற்புதங்கள் நடக்கும். இதுவரை நீங்க பல நாட்களா ஜெபம் பண்ணி எடுத்துருப்பீங்க, லேட் ஆகிட்டு இருக்கும். இப்போ ஒருவேளை ஜெபம் பண்ணுவீங்க, 20 வருஷம் கழிச்சு கிடைக்கும். ஆனா நீங்க ஆவியில ஜெபிக்கும் போது இங்க பாருங்க, கர்த்தருடைய கிரியை பயங்கரமாய் நடக்கிறத பார்க்க போறீங்க. ஆமென் சொல்லுங்க. அதுக்காக வேண்டி ஜெபம் பண்ணக்கூடாது, கருத்தோடு ஆனா நீங்க ஆவியில அதிகமா ஜெபம் பண்ணும்போது, ஏன்னா நாளைக்கு நம்ம மூளையில இருக்கிறத வச்சுதான் ஜெபம் பண்ணுவோம், நமக்கு தெரிஞ்சதுதான் ஜெபம் பண்ணுவோம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் தேவ திட்டத்தின்படி சித்தத்தின்படி நமக்குள்ள இருந்து ஜெபம் பண்ணுவார். அதனால இப்படிப்பட்ட கனிகளால் உங்களை நிரப்புவாரு. நீடிய பொறுமை, தயவு, நற்குணத்தால நிரப்புவாரு. வேதத்தை படிக்க வச்சுட்டே இருப்பார். அவர் சொல்லிக் கொடுப்பார். சும்மாவே இருக்க முடியாது. பைபிள் படிக்க உங்களால் இருக்கவே முடியாது. ஆவியான் உள்ள வந்துட்டா பைபிள் படிச்சு அதன்படி நடக்கணும்னு ஒரு பாசத்தை காட்டுவோம். சர்ச்சுக்கெல்லாம் லேட்டா வர மாட்டீங்க, ஒரு அலையிலையா சொல்ல மாட்டீங்க. சர்ச்சுக்கு முதலாளா வருவீங்க. ஆவியானவருக்கு முதலிடம் கொடுக்குறவங்க சர்ச்சுக்கு முதலாளா வருவீங்க. சர்ச்சில் வந்து பாஸ்ட் அது செய்து சொல்லவே வேணும், நீங்களா செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஹல்லேலூயா. மாதிரியா வைப்பாரு, சாட்சியா வைப்பாரு உங்களை. ஒரு அலையிலையா சொல்லுங்க. எத்தனை பேர் சாட்சியா வாழணும்னு நினைக்கிறீங்க? கரங்களை வைத்து ஆவியானவரே என்னை மாற்றும்படி இறங்கி வாங்க. விடாதீங்க. வீட்டுல போய் பாருங்க, ஜெபம் முடிச்சு வீட்டுக்கு பண்ண விட்டுறாதீங்க. பாஸ்ட் இப்படி சொல்லி ஒரு பாஸ்ட் இங்க இருந்து வந்தா அப்படி பிரசங்கம் பண்ண எனக்கு சொல்லி கொடுங்க ஆவியானவரே. சிலருக்கு குழப்பம், மீன் கேட்டா பாம்பு கொடுப்பாங்க. அநேகருக்கு சந்தேகம், குழப்பவாதிகளாவே இருக்காங்க. நீங்க இப்படி ஆயிடக்கூடாது. கர்த்தர்ட்ட கேட்டதான் கொடுப்பாரு. நீங்க என்ன கேட்குறீங்க? பரிசுத்தம் வேணாம் ஆண்டவரே, பரிசுத்தம் நடத்துங்க. ஆவியானவர் தான் நடத்துவார். பக்கத்துல பார்த்து ஆவியானவர் நடத்துவார். கனிகளினால் அறிவீர்கள், உங்க வாழ்க்கை மாறிடும். ஒரு அலையிலையா சொல்லுவோம். ஏசு என்னென்ன பைபிள்ல சொன்னாரோ அதெல்லாம் நீங்க செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க செய்ய வைப்பார் ஆவியானவர். ஹல்லேலூயா. உங்களை குறித்து சாட்சிகள் உண்டாகுது, அடையாளம். நான் சொல்லிட்டு போறேன். தேவனா மையப்பட முடிக்க போகிற தேவ பிள்ளைகள், உங்களை குறித்துள்ள சாட்சிகள் உருவாகும். உங்களை குறித்து கர்த்தர் செய்யற கனிகள், கிரியைகள் பயங்கரமா இருக்கும். ஹல்லேலூயா. நீங்க சும்மாவே நீ இருக்க முடியாது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வாழ்க்கை, குடும்பம், கணவன் ஆசீர்வதிப்பார், மனைவி பார்த்துவாங்க, போல்வாங்க, பிள்ளைங்க ஆசீர்வதிப்பார். காரணம் டோட்டலா சேஞ்ச் பண்ணி விடுவார் உங்க லைஃப. சண்டையே வீட்டுக்குள்ள வராதபடி செஞ்சு கொடுவார். பரிசுத்த ஆவியானவர் வந்தார். எத்தனை பேர் இடம் கொடுக்குறீங்க ஆவியானவருக்கு? இன்னையில இருந்து சண்டை ஷாப் ஆயிரும். ஆவியானவரே வாங்க, இதை துரத்தி விட்டுருங்க, நம்முடைய தூதர்களை அனுப்புங்கன்னா கர்த்தர் இறங்கிடுவார் வீட்டுக்குள்ள. எல்லா குடிகார ஆவிகளை துரத்துவார். சாத்தானுடைய கிரியை அழிக்க பரிசுத்தாவி இறங்கி வருவார். அவர் அசைவாடும் போது அந்தகாரத்தின் வல்லமைகள் அழிக்கப்படும். ஓ ஓ ஓ ஓ தேங்க்யூ ஹோலி கோஸ்ட். குடும்பம் செழிக்கும் பிள்ளைகளே. குடும்பத்திற்கு எல்லா தீய கிரிகளை கர்த்தர் அழித்து அதமணி போடுவார். பெரிய ஆசீர்வாதத்தை காண்பீர்கள். ஆமென் சொல்லுங்க. மூன்றாவது பாத்தீங்கன்னா இப்படிங்க, விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இது மூணு நமக்குள்ள. முதலாவது 3 தேவனோடு அன்பு, சந்தோஷம், சமாதானம். அப்புறம் நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், மற்றவர்களோடு. இப்போ நமக்குள்ள என்ன வேணும்? சத்தமா சொல்லுங்க. விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்படிப்பட்ட விரதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. உங்களுக்குள்ள விசுவாசம் வந்துடும். ஆவியானவர் வந்து இந்த வேதத்தை முழுதும் சொல்லி கொடுத்து, வேதத்தை கேட்கறதுக்கு அடிக்கடி கண்டு கட்டியது கேட்காதீங்க. தேவையில்லாத வார்த்தைகள் செய்து கொடுங்க. நான் வந்து எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வேதத்தின்படி இருந்தா மட்டும் எடுத்துக்குவேன். வேதத்துக்கு புறம்பான எந்த வார்த்தைகளையும் நான் எடுத்துக்கவே மாட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேன். நீங்களே மைண்டுக்குள்ள கொண்டு போய் எதுக்குமே இடம் கொடுக்க மாட்டேன். இது மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க மனசுல கவனமா கேளுங்க. நீங்க தவறாய் புரிந்து தவறாக சிந்தித்து கொண்டிருக்கும் போது, நீங்க விசுவாசத்துல கிரியை செய்யாதபடிக்கு உங்களுடைய எபிலிட்டி, உங்களுடைய மிக முக்கியமான பெற்றுக்கொள்ளக்கூடியதை கெடுக்கும்படி சாத்தா உங்களுடைய தவறான பயத்தினாலையும் சந்தேகத்தினாலையும் அவிசுவாசத்தினாலும் கொண்டு வந்து உங்களை வாழ்க்கையை கட்டுப்படுத்த பார்ப்பா. வேதம் சொல்லுகிறது ERV 4:23 ERV பைபிள் இருக்குங்களா? ERV பைபிள்ல பாத்தீங்கன்னா 4:23 நீதிமொழிகள் புஸ்தகம் 4:23 படித்து பாத்தீங்கன்னா,
Praise God. Be careful what you think, because your thoughts control your life. Hallelujah. Above all, be careful what you think, because your thoughts control your life. உங்களுடைய சிந்தை உங்களை ஆளுகை செய்யும். கவனமா இருந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க. நான் கேட்கிறேன் அன்பு தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் விசுவாசத்தை கொடுப்பார். ஆபிரகாமை போல ஹல்லேலூயா நம்மையும் ஆபிரகாமுடைய பிள்ளைங்க நாமும் செத்து போனது எண்ண மாட்டோம். மாம்ச சிந்தையே வராதபடி தடுத்து நிறுத்துவார். எத்தனை பேர் ஆவியானவருக்கு இடம் கொடுப்பீங்க? நம்ம இடம் கொடுக்காதனாலதான் மாம்சத்துல கிடந்துக்கிட்டு போராடிட்டு கிடக்கிறோம். ஹல்லேலூயா. சொல்லுங்க. ஆவியானவருக்கு இடம் இல்லை. அவர் துக்கப்படுறார். அன்றி நீங்கள் மீட்கப்பட்ட நாளுக்கு முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவி துக்கப்படுத்தாது. அவர் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். ஏன்? நம்ம செய்கிற கசப்புக, சண்டைக, பிரச்சனைக மதிக்காம எவ்வளவு உலகத்தான போல வாழ்ந்து கொண்டிருக்கோம். அவர் துக்கப்படுகிறார். இப்ப அவரை துக்கப்படுத்தாம இருக்க என்ன செய்ய வேண்டும்? ஆவியானவரே வாங்க, போங்கட்டேன், சரண்டர் ஆகுறேன், என்ன உயிர்ப்பீங்க, என்ன கழுவுங்க, என்ன சுத்திகரிங்க, கணினி. அதுக்கு தான் அந்த நோக்கம். எதுக்கு வந்து இப்போ பாஸ் நான் வந்திருக்கிறேன், அவ்வளோ தூரத்துல இருந்து வந்துட்டு நானும் ஆளோட ஆளா உட்காந்துட்டு வந்துட்டு போனேன். எந்த நோக்கத்துக்கு வந்துட்டு பாஸ்ட் பாருங்க கூப்பிட்டாரு, சொல்ல வேண்டிய சத்தியங்களை சொல்ல கூப்பிட்டு, அதுக்கு தானே அழிச்சிருக்கு. அதே போல ஆவியானவர் வரும்போது அவர் எதுக்கு வந்தார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அவர் கனிகளை கிறிஸ்துவை போல நம்ம மாற்ற வேண்டும். குணாதிசயம், பர்சனாலிட்டி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், கிறிஸ்துவுடைய சுவாபம், குணாதிசயங்களை கொடுக்கும்படி நமக்குள்ள வந்திருக்கிறார். இந்த நோக்கத்தோடு நீங்க ஜெபிக்கும் போது இன்று முதல் ஒரு வாழ்க்கையில பெரிய வித்தியாசத்தை காண்பீர்கள். நம்பர் 3. ஹல்லேலூயா. 1:8 வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1:8 வாசித்து பாருங்களே. ஆங்கிலத்திலையும் கொடுத்தீங்க நல்லா இருக்கும். Thank you Holy Ghost. But all of you shall receive power after that the Holy Spirit has come upon you. ஹல்லேலூயா. இங்க சொல்லப்பட்டிருக்கு பரிசுத்த ஆவி உங்களுக்கு வரும்போது என்பதை பார்த்தீங்கன்னா upon you, the third experience, மூன்றாவது ஒரு அனுபவம். இது எப்படி அதை தான் சொல்ல போறேன், கவனமா கேட்க போறேன். இந்த ஆரம்பத்திலிருந்து only the grace, saving grace, ரட்சிக்கப்பட்ட உடனே அதோட என்னாச்சு? இதனாலதான் வளர்ச்சி இல்லாம அப்படியே தேவ பிள்ளையே சகல கிருபைகள் ஏராளம் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம எல்லா ஞானத்தாலும் நிரப்பப்பட வேண்டும், எல்லா வல்லமையினாலும் தரிப்பிக்கப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. கேட்கும் போது கொடுப்பார் பரிசுத்த ஆவியானவர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கேட்கும் போது கொடுப்பார் தேவ ஆவியானவர். ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த மூன்றாவது பாருங்க, upon you அப்படின்னா உங்க மேல வருகிறார். இயேசு ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. வாசிக்கிற லூக்கான சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா 21-22 வசனங்கள்ல பாருங்க. தேவ ஆவியானவர் புறாவை போல் ரூபம் கொண்டு அவர் மேல் இறங்கி வந்தார். பாருங்க. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி ரூபம் கொண்டு புறாவை போல் அவர் மேல் இறங்கினார். ஹல்லேலூயா. And the Holy Spirit descended in a bodily shape like a dove upon him. அவர் மேல இறங்கி வருகிறார். தேவ பிள்ளைகளே, ஜெபிக்கும் போது சத்தமா சொல்லுங்க, ஜெபம் பண்ணும் தேர்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஜெபத்தை அதிகப்படுத்தி தேவ சமூகத்துல காத்திருக்கும் பொழுது அவர் வருகிறார். இயேசுடைய எபிலிட்டி, அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படி. ஹல்லேலூயா. நீங்க காத்திருந்து ஜெபிக்கும் போது, ஜெபத்தை அதிகப்படுத்தும் போது the prayer brings the power of God. ஜெபிக்க நீ காத்திருந்து ஜெபிக்க கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரும். மூலமா பிசாசுகள் துரத்தப்படும். நீங்க போன போதும் ஜெபம் பண்ணுவீங்க, கட்டிகள் மறையும், அற்புதங்கள் நடக்கும். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே. இது யாரோ செய்யணும்ல, தேவ பிள்ளையே, மாம்சமான யாவரும் மேல் ஆவியை ஊற்றுவேன் சொல்கிறார் கர்த்தர். ஒவ்வொரு பரிசுத்தவான், ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களும், விசுவாசிகள் எழும்ப வேண்டும். எத்தனை பேர் ஆசைப்பட்டு கேட்பீங்க, ஏசப்பா நீங்க வேணும் ஆண்டவரே? ஹல்லேலூயா. அவர் வரும்போது நீங்க போவீங்க, வேலை ஸ்தலத்துல போய் ஜெபம் பண்ணுவீங்க, ஓடி வந்துருவாங்க சர்ச்சுக்கு. பாஸ்டர் கேட்பாரு, என்னமா புதுசா பாஸ்டர் ஜெபம் பண்ணனா டாக்டர்கிட்ட போய் முடியல. அப்புறம் நான் சும்மா தான் என்னைய இப்போ நீங்க சொன்னீங்களே ஜெபம், ஒரு பாஸ்டர் சொல்லிட்டு போனா ஜெபம் பண்ணோம், என்னாச்சு? உடனே விடுதலையாச்சு. அதான் சர்ச்சுக்கு வந்து நீங்க எல்லாம் வரும்போது சும்மா வர மாட்டீங்க. உங்க மேல இருக்கிற தேவ கிருபை, அந்த வல்லமை, ஆவியானவர் இறங்கி வந்துட்டாருன்னா உங்களை சும்மாவே இருக்க முடியாது. ஹல்லேலூயா. போற இடத்துல எல்லாம் இயேசுவின் சுவிசேஷத்தை சொல்லுவீங்க. அவர் வசனத்தை உறுதிப்படுத்தும்படி அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வாரு. ஆமென் சொல்லுங்க. அதிசயங்கள் நடக்கும். ஆமென் சொல்லுங்க. நீங்க காத்திருந்து ஜெபிக்கும் போது வேதம் சொல்கிறது வாசித்தமே. லூக்கா 6:12 அவர் இரவெல்லாம் ஜெபம் பண்ணார். 19ஆம் வசனம் பாருங்க. 6:19 வாசித்து பாருங்களே. அவர் திருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியா ஜனங்கள் யாவர் அவரை தொடுபடி வகை தேடினார். இல்லையா சொல்லுங்க. வல்லமை புறப்பட ஆரம்பிச்சோம். எத்தனை பேர் இந்த மேல இருந்து வல்லமை புறப்படணும்னு நினைக்கிறீங்க? அல்லேலூயா. சும்மாவே இருக்க முடியாது. பவுல் எச்சரிக்கிறார், கடைசி நாட்கள்ல மனுஷர் எப்படியெல்லாம் இருப்பாங்க,
நான் முடிக்க போறேன், இதை சொல்லுகிறேன், நீங்க எழும்படியாக சொல்லுகிறேன். வேதம் சொல்லுகிறது வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1-5 வசனங்களை வாசிக்க கேட்போம், அல்லது வாசிக்கிறேன், கேளுங்க கவனமா. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுவாப அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரமுள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மனதில் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் நீ விட்டு விலகு. நான் இந்த வசனத்தை மட்டும் சொல்லுகிறேன், 5ஆம் வசனத்தை. Having a form of godliness but denying the power thereof, from such turn away. எனக்கு அருமையானது இப்படி வல்லமை வெளிப்படுவது இல்லை. இன்னைக்கு சொல்ல மாட்டேன். நீங்க அன்னைக்கு எல்லாம் ஜெபம் பண்ணி தான் வியாதி போச்சு. இன்னைக்கு பார்த்தா விசுவாசி எங்க இருக்காருன்னா ஆஸ்பத்திரியில் படுத்திருக்காரு ட்ரீட்மெண்ட்ல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பைபிள் சொல்லப்பட்டிருக்குது, உங்களுக்கு ஒரு வியாதிப்பட்டா வேதம் சொல்லுகிறது 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற யாக்கோபு புஸ்தகத்தில், உங்களுக்கு ஒரு வியாதிப்பட்டா சபையின் மூப்பர் இடத்துக்கு, உங்களுக்கு ஒரு வியாதிப்பட்டா அவன் சபையின் மூப்பர் வரவழைப்பாங்க. அவள் கர்த்தருடைய நாமத்தில் அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவுர்கள். அடுத்த வசனம், அப்பொழுது விசுவாசம் மூலம் ஜெபம் பிணியாளி ரட்சியும் கர்த்தர் அவனை எழுப்புவா, அவன் பாவம் செய்தவனாலும் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சபையிலே வல்லமை ஊற்ற போகிறாரு. செபிக்க 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 நண்பு தேவ பிள்ளைகளே, நீங்க எங்க பாருங்க, ஆஸ்பத்திரி செலவே வராது. சின்ன பிரச்சனைனாலும் பாஸ்டர் அல்ல மூப்பர்களை கூப்பிடுவீங்க, என்ன போய் ஜெபம் பண்ணுவாங்க. யார் ஜெபம் பண்ணுவா? செபிக்கிற பிள்ளைங்க, தேவனோடு தேவ சமூகத்துல காத்திருந்து அதிக நேரத்தை செலவு பண்றவங்க. வல்லமை புறப்படும். பேதுரு புறப்பட்டு நடந்து போகும்போது நிழல் பட்டு அநேகர் குணமானாங்க. கருமையானது இப்படியா பவுல் மேல இருந்து குருமார்களையும் கச்சைகளையும் போடும்போது கட்சி போட்டா கூட அற்புதம் நடந்தது. தெய்வ பிள்ளைகளே, வல்லமை புறப்படும்படி பவுல் என்ன செய்வாரு? அவர் சொல்றாரு, கொரியருக்கு எழும்பொழுது 1 கொரிந்தியர் பாருங்க, அதுல 14-18 இப்படியா சொல்லுவார், உங்களெல்லாம் அதிகமா பாஷைகளை பேசுகிறேன், ஆவியிலேயே நிறைந்த மனிதர்கள் பரிசுத்த ஆவிகள் எல்லாரும் நான் அதிகமா பாஷைகளை பேசுகிறேன். இதற்காக தேவனை ஸ்தோத்திரி. நீங்க ஆவியிலேயே ஜெபம் பண்ணி கொண்டு தேவனோடு இப்படி உறவாடி கொண்டு வல்லமையில எப்பொழுது நிரம்பி கொண்டு கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து நீங்க வாழ்வீங்கன்னா, ஹல்லேலூயா, உங்க மேல இருந்து வல்லமை புறப்படும். தேவ பிள்ளையே, அநேகர் கர்த்தர் ஹல்லேலூயா உங்க மூலமா சுகமாக்குவாரு. நீங்க இனி சாதாரணமா இருக்க முடியாது. ஆனா இந்த வல்லமையை நீங்க கண்டுக்கிறாம இருந்தீங்கன்னா, வேஷம் மட்டும் என்ன வேஷம்? தேவ பக்தியின் வேஷம் என்ன கிடையாது, வல்லமை கிடையாது, பவர் கிடையாது, பலன் கிடையாது. அவங்களை விட்டு விலக சொல்றாரு பவுல் எழுதும் பொழுது, தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது. நான் உங்களோடு சொல்லுகிறேன், இன்றைக்கு எனக்கு வல்லமை வேணும் ஆண்டவரே. அப்படி எழுந்து கரங்களை உயர்த்தி வல்லமை தாரும் தேவா, இன்றையே தேவை தேவா, இப்போது தாரும் தேவா. Thank you Holy Ghost. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்று தேவை தேவா, இப்போது தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை பொழிந்தி, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. அல்லேலூயா. இந்த அபிஷேக வல்லமை எனக்கு தேவை. வாஞ்சியோடு இருக்கிறவங்க முன்னாடி வாங்க. இந்த அபிஷேக வல்லமை, ஆண்கள் சகோதரர்கள் சகோதரர் முன்னாடி, சகோதரிகள் பின்னால் இருந்து முன்னாடி நீங்க வாங்க வேகமாக. இந்த அபிஷேகம் எனக்கு தேவை. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஞ்சை கிடையாது. நீங்க அடுத்தவங்களை பார்த்து நிக்க கூடாது. உங்களுக்கு தேவைன்னா முன்னாடி வாங்க. பக்கத்துல யார் போறாங்கன்னு பார்க்க கூடாது. பிரைஸ் எல்லாம். தேவை உள்ளவர்கள் முன்னாடி வாங்க. ஆமேன். விளையாட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்க, சீரியஸா இருக்கணும், ரொம்ப சின்சியரா இருக்கணும். இந்த வல்லமை எனக்கு தேவை. முன்னாடி தள்ளி வாங்க, முன்னாடி நின்று நல்லா தள்ளி வாங்க. சகோதரர்கள் முன்னாடி தேவை உள்ளவங்க வாங்க. மற்றவங்களை பார்த்து வரக்கூடாது. உங்களுக்கு தேவை என்றால் வாங்க, உங்களுக்கு தேவை என்றால் வாங்க. நீங்க மற்றவங்களை பார்த்து வராதீங்க. உங்களுக்கு தேவை என்றால் வாங்க. உங்க உள்ளத்துல நீங்க வேடிக்கை பார்க்கறது, விளையாட்டுத்தனம் பண்றதெல்லாம் வெளியேத்துங்க. அப்படிப்பட்டவங்க நீங்க வெளியே போனா கூட நல்லது. நல்ல தேவ சமூகம் இது. சின்சியரா இருக்கணும், உண்மையா இருக்கணும். நல்ல வார்த்தைகள், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நம்ம இழந்து விடக்கூடாது. அலட்சியமா இருக்கக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது. கடைசி காலத்துல அந்த தற்பெரியராக, வீம்பு பண்ணுகிறவராக,
ஏனோதானம் என்ற வாழ்க்கை இதெல்லாம் மாற்றுங்க. ஒரு நல்ல பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழணும், சாட்சியாய் வாழணும், வல்லமையோடு வாழணும், சத்துருவை மேற்கொள்ளணும். அந்த வைராக்கியம் உங்களுக்குள்ள வேணும், இந்த வாஞ்சை வேணும். ஏதோ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழக்கூடாது. கடைசி காலத்துல வந்திருக்கிறோம். உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும். ஏனதானு வாழ்ந்து கிறிஸ்துவின் கிருபை இழந்து போகக்கூடாது, பரலோகத்தையும் இழக்க கூடாது. நல்ல பலத்தோடு சாட்சியோடு வாழ வேண்டும். கர்த்தர் உங்களை அவருடைய வல்லமையால நிரப்புவார், அபிஷேகத்தால் உங்களை நிரப்புவார். அநேகரை நிரப்புவோம். இங்க பாருங்க, நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் நல்ல சேர்ந்து வாஞ்சியோடு கர்த்தர் வாஞ்சியோடு கூட Holy Ghost. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, தேவை தேவா, இப்போது தாரும் தேவா, தேவை தேவா, இப்போது தாரும் தேவா, பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை. எனக்குள்ள ஒரு பரிசுத்தம் வேணும், எனக்கு ஒரு இச்சையில் அழிந்து போகணும். நான் ஆரம்பத்துல இயேசுவை நேசித்தேன், இப்ப யோனதானு இருக்கேன், அதெல்லாம் மாறணும். எனக்குள்ள ஒரு வைராக்கியத்தின் ஆவி, எனக்குள்ள நல்ல அபிஷேகம், எனக்குள்ள ஒரு பரிசுத்தம். ஆமென். எனக்குள்ள நல்ல ஜெபிக்கிற ஆவி. ஆமென். எனக்கு நல்ல சுவிசேஷம் சொல்லுகிற ஆவி. ஆமென். ஹல்லேலூயா. எனக்குள்ள இருக்கிற எல்லா மாம்ச சுபாவங்கள் அழிக்கப்படணும். அப்படிப்பட்ட வாஞ்சையோடு வைராக்கியத்தோடு கேளுங்க. தேவ சமூகத்தில் அப்படி கேளுங்க. தேவன் உங்களை வல்லமையால நிரப்புவார். தேவன் மிக்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான ஆவியை தாங்கப்பா. ஆமே. விசுவாசிகள் உயிர்ப்பு அபிஷேகம் பெற்றவங்க, அத மந்த நிலையில இருக்கிறவங்க ஆவியிலே அனலாயிருங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆவியிலே அனலாயிருங்கள். ஆமென். அனல் மூட்டி எழுப்பு. அக்கினி எழுப்பு. நீ அனல் மூட்டு அக்கினி இறங்கி இருக்கிறது. அல்லேலூயா. மிக்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக ஆவியை தாரோ. மிக்கப்படும் நாளுக்கென்று
முத்திரையாக ஆவி ரபா ஹபா ஹலா ஹத்தரபா ஓ ரிபா ஹபா ஹபா ஹலா வாஞ்சியோடு கேளுங்க ஆவியானவர் அநேகரை தொட்டு கொண்டிருக்கிறார் I release the anointing. I release the Holy Spirit. அநேகர் மேல ஊற்றுகிறார் ஜீவ தண்ணீரை ஆண்டவர் ஊற்றுகிறார். எஸ் 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 இன்று முதல் பெற்றுக்கோங்க. ஷபா ஹபா ஹபா உரபா ஹபா ஹபா உரபா ஹபா ஹபா உரகாகாகா உரபா பாபா ஷபரகதரா பிரிபால சொரேரே ஷிகரேபால. ஹalleluya ஹalleluya ஆமென். அந்த வாஞ்சை குறையக்கூடாது. தேவன் உள்ள தாகம் குறையக்கூடாது. நம்ம பரிசுத்த ஆவியினால நிறைந்திருக்கணும். ஆமென். ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினாலும் நற்குணங்களாலும் விசுவாசத்தினாலும் ஞானத்தினாலும் அன்பினாலும் அவன் நிறைந்தவனாய் வாழ்ந்தான். ஆண்டவரே, நாங்க பரிசுத்த ஆவியினால எப்பொழுது நிரப்பப்பட்ட ஒரு அனுபவம் குறைஞ்சு போக கூடாது. கசப்புகள், கோபங்கள், வைராக்கியம், சண்டைகள், பிரிவினைகள், மாம்ச சுபாவங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, இந்த தெய்வீக சுபாவங்கள் எங்களை நிரப்பட்டும். தெய்வ அன்பு எங்களை நிரப்பட்டும். கேளுங்க, வாஞ்சியோடு கேளுங்க. ஆமென் ஆமென் ஆமென். பிறரை பார்க்கும் பொழுது எங்களுக்குள்ள அந்த வாஞ்சி வரட்டும். மன்னிக்கணும் ஆண்டவரே, எங்களை வெட்கப்படுத்தும்படியா பேசும் பொழுதெல்லாம் நாங்க சந்தோஷப்படணும். அதான் ஆவியானவர். ஆமென். எதை குறித்தும் துக்க முகமா இருக்கக்கூடாது. சந்தோஷத்தின் ஆவி, அதான் பரிசுத்த ஆவியானவர். எப்பொழுது நமக்குள்ள ஒரு சந்தோஷத்தின் ஆவியை தருகிறார், மகிழ்ச்சியின் ஆவியை தருகிறார். இழந்து போனதை நினைச்சுக்கிட்டு இருக்க விட மாட்டாரு. வரப்போகிறவைகளை நினைக்க வைப்பார். வரப்போகிற ஒரு மகிமை வரப்போகிறது. இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல. ஒரு மகிமை வரப்போது, ஒரு மகிமை வரப்போது, ஒரு மகிமை வரப்போது. மகிமையினால ஆண்டவர் உங்களை நிரப்புவாராங்க. அன்பின் பிதாவே, இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் எங்களை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறீர். இந்த உபவாச ஜெப நாட்கள் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நீர் உயிர்ப்பித்துக் கொண்டு இருக்கிறீர். ஒவ்வொரு நாள் வார்த்தை கொடுக்கிறீர், வல்லமையால் நிரப்புகிறீர். இந்த நேரத்திலும் துக்கப்படுத்தின காரியங்கள் எல்லாம் மன்னிப்பீராக. ஆண்டவரே, நாங்கள் சபையாக பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தினதை மன்னிப்பீராக. உங்களுடைய இரக்கம் கிடைக்கட்டும். ஆண்டவரே, எங்கள் மத்தியில் வசனம் பேசுன உங்களுடைய மகனுக்காய், குடும்பத்துக்காய் ஜெபிக்கிறோம். அவங்களை பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, இன்னும் பயன்படுத்துங்க. எங்களை ஆண்டவரை வல்லமையால் நிரப்பி பயன்படுத்துங்கப்பா. எங்களை உருவாக்கும், பயன்படுத்தும். எங்கள் ஒவ்வொருவரும், சபை மக்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தணும். ஆண்டவரே, நல்ல கிருபை வரங்களால் நிரப்புங்க, வல்லமையால் நிரப்புங்க. நாங்க சாட்சியாய் வாழ ஆண்டவர் இயேசுவுக்கு மகிமையாக நாங்க வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவருடைய கிருபை தொடர்ந்து தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.